எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குல்ல? கச்சேரிக்கு மேடை ரெடி ஆயிடுச்சா? இன்னும் 1 மணி நேரத்துல ஆயிடுங்க. என்னையா எல்லாத்துக்கும் நானே வந்து நின்னுட்டு இருக்க முடியும்? போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சாயங்காலம் கச்சேரி இருக்கு. இந்த போய் பாக்குறேங்க. ஆமா, இன்னைக்கு யாருங்க கச்சேரி பண்றது? என்னையா கேள்வி கேக்குற? கையில வெண்ணெய் வச்சு நெய் கலையறதா? வேற யாரு? நம்ம காளிமுத்தோட வில்லுப்பாட்டு தான்யா. அம்மா எனக்குமா உடனே மூக்க நீட்டிடுவானே. மூக்கு நீட்டாம வாய நீட்டுவாங்க. அம்மா மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணி வில்ல எடுத்து தம்பி கையில கொடுங்க. என் ஆசீர்வாதம் தான் என் பிள்ளைக்கு எப்பவுமே உண்டேப்பா. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே. வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம், வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம், உன்னருள் தந்து வாழ்க்க வேணும் கலை மகளே. வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம், உன்னருள் தந்து வாழ்க்க வேணும் கலை மகளே. தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, ஆனை பம்பை ஊருமி தக்கை குந்துமியோடு, குந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடு, ஆனை பம்பை ஊருமி தக்கை குந்துமியோடு, ஆமா குந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடு. நடக்கும்போது ஏமா கண்ணீர் விடுற? என்ன குறைன்னு சொல்லுமா, நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். ஊருக்குள்ளதானடா திருவிழா நடத்துறீங்க, தீபம் கொடுத்துறீங்க, எல்லைய மறந்துட்டீங்களேடா. அடே நான் குடியிருக்கிற பெரிய கோயிலை மறந்துட்டீங்களேடா. அந்த கோயில் பாழடைஞ்ச கோயிலாச்சே. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானடா. அடே பெரிய பெரிய ராஜாலாம் சேர்ந்து கட்டி வச்ச கோயிலை கவனிக்காம விட்டுட்டீங்களேடா. என் கோயில் மதில் சுவரெல்லாம் இடிஞ்சு கிடக்கு, என் சன்னதியில விளக்கெரியாம இருண்டு கிடக்குடா. அடே கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க, இந்த ஊருக்கே விளக்கேத்தி வைக்கிறேன்டா. முதல்ல கோயிலை கட்டி முடிங்கடா, நான் உங்களை எல்லாரையும் வாழ வைப்பேன்டா. அடே இது அம்மனுடைய ஆபரணம், ஒண்ணும் பண்ணாது. அம்மா பாம்பு ஆபரணமா? நம்ம ஊர் பெரியவங்கலாம் நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது, டேய் பசங்களா பெரிய கோயில் பக்கம் போகாதீங்க, அங்க பாம்பு இருக்கு பூதம் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுட்டாங்க. நாமளும் பயந்துகிட்டு இந்த பக்கமே வராம இருந்துட்டோம். இங்க வந்து பார்த்தாலே தெரியுது, ஆக என்ன அழகு, என்ன அழகு, என்ன ஒரு பிரம்மாண்டம். அம்பாள் முகத்தை பார்த்த உடனே உடம்பெல்லாம் சிலுத்து போச்சியா. படிவாம்பாங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி அம்மா பாக்குறதுக்கு எவ்வளவு அம்சமா இருக்காங்க பாத்தீங்களா? கோயில் இருக்கிற நிலையை பார்த்தா இது எப்படி கட்டி முடிக்க போறோம்னு நினைச்சாலே பயமா இருக்கு. ஆமாங்க, ஊர்ல வரி போட்டு அதுல வர்ற பணத்துல கோயிலை சுத்தம் கூட பண்ண முடியாதுங்களே. நாம கவர்மெண்ட்க்கு எழுதி போடலாம்ல. யோ சீக்கிரம் நடக்கிற விஷயத்தை சொல்லுங்க ஐயா. ஐயா பெரியவங்க பேசும்போது நான் குறுக்க பேசக்கூடாதுதான், இருந்தாலும் என் மனசுல பட்டதை சொல்லணும்னு நினைக்கிறேன். தாராளமா சொல்லுப்பா. இதுல பெருசு என்ன வேண்டிருக்கு, சிறுசு என்ன வேண்டிருக்கு? இந்த பாருப்பா, உன் பாட்டை கேட்டுதான் அம்பாளே வந்தா. உன் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லு. நம்ம சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா பணக்காரங்கள்ட்டையும் நம்ம ஊரு கோயிலை புதுப்பிக்க போறோம் சொல்லி கேட்போம், நிச்சயம் உதவி பண்ணுவாங்க. பிரமாதமான யோசனை தம்பி. அது மட்டும் இல்லைங்க, யாராவது பெரிய ஆளுங்க கச்சேரி வச்சா இன்னமும் காசு நிறைய வசூல் பண்ணிப்பலாம். தம்பி இந்த கச்சேரி இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. 4 இடம் போறவ நீ தான் ஏற்பாடு பண்ணணும். ஆமா,
இப்ப யாரு கச்சேரி வச்சா அதிகமா வசூலாகும்? வசூல்னா எங்களை தவிர அந்த வட்டாரத்துல வேற யார் இருக்கா? கொஞ்சம் பேசாம இருங்க. இன்னைக்கு லெவல்ல கச்சேரி வச்சு காசு குவிக்கணும்னா இசைஞானி இளையராஜா விட்டா வேற ஆள் இல்லைங்க. அடேங்கப்பா, அது எவ்வளவு பெரிய இடம். அவங்களுக்கெல்லாம் நாம காசு கொடுத்து கட்டுப்படி ஆகுமா? அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவரு ஸ்ரீரங்கம் கோயில கட்டுறதுக்கே பல லட்சம் கொடுத்திருக்காரு. அதனால நம்ம ஊரு கோயில கட்டுறதுக்குன்னு கேட்டா நிச்சயமா உதவி செய்வாருங்க. அப்ப சரி, முதலா ஒரு நல்ல மனசுள்ள அந்த பெரிய மனுஷன்கிட்ட போய் அவருடைய ராசியான கையாலேயே ஆரம்பிக்க சொல்லுவோம். கூட்டம் போடாங்க போங்கய்யா. ஐயா, ஐயாவை பார்க்கணும், தயவு செஞ்சு உள்ள விடுங்க ஐயா. முடியாதுயா. ஐயா, நாங்க ரொம்ப தூரம் வந்திருக்கோம் ஐயா. எவ்வளவு தூரத்துல வந்தாலும் பார்க்க முடியாது, போங்க. என்ன பண்றாரு? உள்ள போனாங்க, போங்கய்யா. ஆசைப்பட்ட வந்து உள்ள விடுங்க. அட போங்கய்யா. ஐயா, தெய்வ காரியமா வந்திருக்கையா, தயவு செய்து உள்ள விடுங்கய்யா. சும்மா சொல்ல வேணாங்க ஐயா. அதோ போறாருங்க இளையராசா. திரும்புறாரியா? அவரே தான் ஐயா. அங்க வாங்க. அட சும்மா கேளுங்க. அவர்ல இளையராஜா. அட சும்மா இருங்க, அவரே தான். ஆமாமா, சத்தம் போடாதீங்க. அவரே கூப்பிடுறாருப்பா. அவரே கூப்பிடுறாரியா? வாங்க வாங்க. நமஸ்காரங்க. நீங்கெல்லாம் எந்த ஊரு? சுந்தர சோழபுரங்க. சுந்தர சோழபுரமா? இங்க என்ன விஷயமா? கோயில் விஷயமா எல்லாருமா சேர்ந்து பாத்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். கோயில் விஷயமாவா? நீங்க யார பார்க்க வந்தீங்க? என்னங்க விளையாடுறீங்க? உங்களை பார்க்க தான் வந்தோம். அந்த கோயில் சமாச்சாரம்லாம் நம்ம வந்து என்ன பண்ண ஒரு அவர்தான் இளையராஜா. இவ தம்பி. யோ, ஒண்ணு தாடி எடு, இல்ல வேட்டு சட்டை மாத்து. அவர் மாதிரி வேஷம் போடுறியா நீ? அவர் தம்பி ஆகணும் பாக்குறேன், இல்ல தபேலா வாசிக்கிற மாதிரி வாசி விடுவேன். வாங்கய்யா. நமஸ்காரம். அண்ணன் கும்பிடுறேன். நல்லா இருக்கும். வணக்கம். வணக்கங்க ஐயா, நாங்கெல்லாம் சுந்தர சோழபுரத்துல இருந்து வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் அந்த ஊரை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, கோயிலை பத்தி. அது அவசியம் புதுப்பிச்சு பாதுகாக்கப்பட வேண்டிய கோயிலாச்சே. பாத்தியா தம்பி, நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றாரு. சும்மாவா? அவரே சாமி ஆச்சுங்களே. ஆமா ஆமா ஐயா, வந்து இந்த தம்பி தான் உங்களை பார்க்கலாம்னு சொல்லுச்சு. பேரு காளிமுத்து. நம்ம பக்கம் வில்லுப்பாட்டுல ரொம்ப ஃபேமஸுங்க. வில்லுப்பாட்டுக்காரன்னா சொந்த ஊர் திருநெல்வேலியா? நமக்கு பூர்வீகம் திருநெல்வேலி தாங்க. இப்ப இருக்கிற சுந்தர சோழபுரம். ஓ. ஐயா, நான் தான் தபேலா தங்கப்பேன், நல்லா வாசிப்பேன். சரி. ஐயா, கோயில் திருப்பணி விஷயமா கோயில் சமாச்சாரம்னா தம்பி கிட்ட சொல்றேன். தம்பி தம்பி பார்த்து பேச. தம்பி பாருங்க. அண்ணே, அன்னைக்கிட்ட அப்பப்ப நம்மள எடுத்து சொல்லுங்க. என்னையா தம்பிய பார்க்க சொல்லிட்டு போறாரு? ஐயா, இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இவர் ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்க மாட்டாராம். ஒரு பக்கம் தலையை கட்டுவாராம், இன்னொரு பக்கம் வாழை கட்டுவாராம். அதனால நைசா பேசி பைசா உருட்டு வந்துட வேண்டியதான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் அப்பவே சொல்ல ஐயா முகத்துல தெய்வீக கலை தெரியுதுன்னு. தலைக்கு பின்னால ஒளிவட்டம் கூட தெரியுதுங்க. நீ சும்மா இருயா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஐயா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு. இப்ப அப்படி சொல்லுங்கயா. யாரு அவன்? என் தாடி எடு, வேட்டு சட்டையை மாத்துன்னு சொன்னவன் எங்க அவன்? ஐயா கோச்சு கூடாது, அந்த முட்டாவே தெரியாதனமா சொல்லிட்டேன். டேய் வாடாங்க. ஐயா கல்ல விழு. விளக்கெண்ணே. எது விளக்கெண்ணெய்? வணக்கண்ணேன்னு சொன்னேன். சின்ன பையன் மனசுல வச்சுக்காதீங்க. அண்ணன் உங்களை பார்க்க சொன்னாரு. செக்கு தரேன், வாங்கிட்டு போங்க. சரிங்க. செக்கா? என்னங்க செக்குன்னு சரின்னு சொல்லிட்டீங்க? எப்ப மாடு வாங்கி எள்ளு வாங்கி அதை ஆட்டி வித்து நம்ம காசு எடுக்கிறதே? டேய், விவரம் தெரிஞ்ச மாதிரி பேசாதடா. பாயாஜி சுமாரு. இது வேற செக்கு. அந்த சிற்பி விரிஞ்சு பத்திருக்காரு, போய் பாருங்க. அண்ணன் அவங்கள வச்சே கோயில் திருப்பணியை பண்ண சொன்னாங்க. இந்தாங்க செக்கு. சந்தோஷமா? அப்படியே ஆட்டுங்க. விரிஞ்சிபுரத்துல எங்க கச்சேரி இருக்கு, நாங்க போய் பாத்துக்கிறோங்க. தபேலா வாசிக்க நல்ல ஆள தேவைப்பட்டா எனக்கு சொல்லி அனுப்புங்க. கிழிச்சு விட்டு போறேன். கோலங்களே பிரம்மன்
அருமையா பாடுனீங்க. ஒரு கிராமத்துல கர்நாடக இசையை பாடுறதுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கு நினைக்கும் போது எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா சினிமாலே பாடிடலாங்க. அப்படிங்களா? ஆமாங்க. யார் நீங்க? முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கிட்ட இப்படி பேசுறீங்க? இது என்ன வம்பா இருக்கு? நல்லா பாடுற ஒரு பொண்ணை பார்த்து பாராட்டுறதுக்கு முன்ன பின்ன தெரிஞ்சுக்கணுமா? இதே நல்லா பாடுன்னு வச்சுக்கோங்க, இங்கேயே உங்களை கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன். இந்த அளவுக்கு பேசுறீங்களே, உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா? என்னது சங்கீதம் தெரியுமாவா? யார பார்த்து கேக்குறீங்க? இதே எங்க ஊர்ல கேட்டிருந்தா உங்களை அடிச்சிருப்பாங்க தெரியுமா? நான் பாட்டு பிரமாதமா படிப்பேன். படிப்பீங்களா? பாட மாட்டீங்களா? கிண்டலா? படிப்பனா பாடுறானு நாளைக்கு கோயில் கச்சேரியில வந்து பாரு. பாக்குறேன். ஐயா ஐயா ஐயா, யார் அவன் பகல் பரதேசி? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? திருப்பி ஐயா இருக்காங்களா? ஏன் எங்களை பார்த்தா செலவடிக்கிற சிற்பி மாதிரி தெரியலையா? உங்களை பார்த்தா செலவடிக்கிற சிரிப்பு மாதிரி தெரியலையே. பின்ன நான் கஞ்சி வடிக்கிற சிற்பியாடா? அது இல்லங்க, பெரிய சிந்தனை சிரிப்பு மாதிரி தெரியுது. என்னாச்சுங்க? ஏதாவது அறிவா இருக்கும். இல்ல ஊரல். இப்படி உட்காருங்க, பெரியவரை வர சொல்றேன். பாத்தியா தம்பி, என்னமோ நம்மளுக்கு உட்கார தெரியாத மாதிரியாவோ அந்த ஆளு உட்கார்ந்து காமிச்சிட்டு போறா. வினையம் முடிச்சவனா இருப்பானோ? அது போகட்டும், அவர் ஏன் உன்னை பார்த்த உடனே அடிக்க அளவுக்கு உன் மேல கோவப்பட்டு போறாரு? முன்னமே தெரியுமா? எனக்கு முன்ன பின்ன தெரியாதப்பா. அதுதானே எனக்கு புரியல. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமோ? அட நீ வருஷமா இருப்பா. சரி வா. ஏய் ஏய் தம்பி, பெரியவர் வர்றாரு. அந்த பூசணிக்காய் மண்டை கிட்ட சொல்லி வைங்க, என்கிட்ட பேசுன மாதிரி லடாக் புடாக்குன்னு பேசினா பிச்சு 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 போடுவேன். அதெல்லாம் அப்படி பேச மாட்டாரு. தம்பி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எங்கடா? ஏய் எங்கேயோ போறேன். அந்த நாயை புடி புடி புடி. ஐயா வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க. என் பேர் காளிமுத்து. இன்னைக்கு ராத்திரி நடக்க போற வில்லுப்பாட்டு என்னுடையதாங்க. நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, என்ன பார்க்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, என் சொந்த ஊரு சுந்தர சோழபுரம். ஆஹா, பாடல் பெற்ற ஸ்தலமாச்சே, கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. இப்ப அந்த கோயில் ரொம்ப செதஞ்சு போயிருக்குங்க. நீங்க தான் அந்த கோயிலை கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும். அது விஷயமா பேசத்தான் ஊர் சார்பா நான் வந்திருக்கேன். மன்னிக்கணும், இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஓய்வு எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி இருக்கிறேன். நீங்க அப்படி சொல்ல. தம்பி, இது என் பொண்ணு அபிராமி. இது இது உங்க பொண்ணா? இது முந்தியே தெரியுமா? இல்ல, காலையில கோயில்ல பார்த்தா ரொம்ப பக்தியா பாடிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த தம்பி தான் இன்னைக்கு கோயில்ல வில்லு பாட்டு பாட போகுது. ஆஹா. ஏன்பா, வில்லு பாட்டு படிப்பாரா இல்ல பாடுவாரா? படிச்சுக்கிட்டே பாடுவேன், பாடிக்கிட்டே படிப்பேன். என்னம்மா கேக்குற? இல்லப்பா, வில்ல எடுத்துட்டு வேட்டையாடுவாங்க இல்ல சண்டை போடுவாங்க. ஆனா இவர் எப்படி? அது எப்படின்னு ராத்திரி கட்சியில வந்து பாருங்க. என் பொண்ணு கொஞ்சம் விளையாட்டுத்தனம், தப்பா நினைச்சுக்காதீங்க. விளையாட்டு விளையாட்டு, இந்த வயசுல அப்படித்தான் இருக்கணும். எடுத்துக்குங்க. என்ன மோர் சுடுது? இது மோர் இல்ல, பால். சுடத்தான் செய்யும். மோர் சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கும், அதனால பாலே சாப்பிடுங்க. எங்களுக்கு எதை குடிச்சாலும் கட்டாது, எங்க தொண்டை அப்படி. கொண்டாங்க, அதையும் கொடுங்க. பாத்து பாத்து பாத்து. தம்பி, உங்களை யாரோ நினைக்கிறாங்க. ஆமா ஆமா, யாரோ நினைக்கிறாங்க. இந்த ஆளை பார்த்தால ஒரு மாதிரியா இருக்கா. இவனை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, அப்புறம் ஏன் முறைக்கா? இதுதான் தெரியாத ஊர்ல தெரியாத வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறது. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமா? அந்த ஆளு நம்மளை பாக்குற பார்வையே சரியில்லையே. ஐயோ, என்ன நினைச்சுக்கிட்டு நீ? அது பச்சை மரம்டா. அதை வளர்க்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டு இருப்பேன். அது வளர்ந்தா காய் கொடுக்கும், பழம் கொடுக்கும், கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருந்த அதை கிழிச்சு நிறுத்துங்க. எதுக்கு இந்த போட்டு அடிக்கிறீங்க? பாவம் என்ன செஞ்சாரு? அடிக்காம பின்ன தடை விட சொல்றியா? அவன் செஞ்சிருக்கிற வேலைக்கு. இருங்கண்ணே, நீ போப்பா போ. பாவம் முன்ன பின்ன தெரியாத ஆள போய் அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் முன்பகையா? பகையாவது புகையாவது இப்பதாயா நான் அவன் முகத்தையே முத தடையா பாக்குறேன். அது என்னமோ தெரியலையா, அவன் முகத்தை பார்த்துடனே நல்ல அப்ப அப்படின்னு அப்புறம் போல தோணுது. என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே. என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே. வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம், வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம், உன்னருள் தந்து வாழ்த்த வேணும் கலை மகளே. வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம், உன்னருள் தந்து வாழ்த்த வேணும் கலை மகளே. அப்படி போடு. தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, தானதந்தத்தோடு 7
சபையோர்களே, இப்ப நான் பாட போறது ஒரு பொண்ணை பத்தி. அவளை நான் அப்ப பார்த்தது, ஆனா இப்ப பார்த்த மாதிரியே இருக்கு. இப்ப பாக்குறத எப்பவுமே பாத்துக்கிட்டு போல இருக்கு. அந்த அளவு கொஞ்சம் எடுத்து விடப்பா. அதுக்கு ஒரு நாள் போதாதப்பா, வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்ல. அப்படிப்பட்ட அழகா கொஞ்சம் வேணா வாரியா சீக்கிரம் சொல்ல. ஆமா, இந்த வயசுல இது தேவைதான். தம்பி, நீங்க எடுத்து சொல்லுங்க தம்பி. சொல்றேன். கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. அவ மேலழகும் தண்டக்கால் அழகும் தினம் பார்த்திருந்தா வில்லு பாட்டு வரும். கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. பாதம் தொடும் பூங்கொலுசு தான தந்தோம் பாட, வேதங்களும் நாதங்களும் வேண்டி வந்தது கூட. பாதங்களை பார்த்ததுமே பார்வல்லிய மேல, வேதனைகளை மாத்திடும் அவ விரிஞ்ச செண்பக சோல. பூத்ததையா பூவு அது கையழகு, பூக்குதையா வாசம் அது மெய்யழகு. நான் வந்தேன் வாட்டி பாட, நல்லத சொன்னே ராகத்தோட. கண்டே சீத போல, கண்டதும் நின்னே சிலைய போல. இந்திரலோகம் சந்திரலோகம் சுந்தரலோகம் போட்ட கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. அவ மேலழகும் தண்டக்கால் அழகும் தினம் பார்த்திருந்தா வில்லு பாட்டு வரும். கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. கோடமழை கொண்டு வரும் பூங்கலெங்கிற மேகம், ஜாடையில ஏத்திவிடும் தாகம் என்கிற மோகம். கோடியில ஒருத்தியம்மா கோலமயில் ராணி, ஆடி வரும் பூங்கலசம் அழகிருக்கும் மேனி. தேர் நடந்து தெருவில் வரும் ஊர்வலமா, ஊருலகில் அவளை போல பேர் வருமா. நல்ல பளிங்கு போல சிரிக்கும் மனச பறிக்கும் பவள விரிப்பு, விளங்கிடாத இனிப்பு விவரம் புரிஞ்சிடாத துடிப்பு. சந்திர ஜோதி வந்தது போல சுந்தர தேவி ஜொலிப்பு. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. அவ
சபையோர்களே, இதுவரைக்கும் நான் வர்ணிச்சு பண்ண அந்த அழகி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது எனக்கு புரியுது. சொல்றேன், எங்க சொந்த ஊர் சுந்தர சோழபுரத்துல கோயில் கொண்டிருக்கிற வடிவாம்பாதான் அந்த பேரழகி. இந்த பாட்டை கேட்டு ரசிச்சவங்க எல்லாருக்கும் அந்த அம்பாளுடைய அருள் நிச்சயமா கிடைக்கும். எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஆண்டவன் அருளால நீங்க அமோகமா பூர்ண ஆயுஷோட வாழணும். உங்க கச்சேரி ரொம்ப பிரமாதமா இருந்தது. அம்பாளை துதிச்சு நீங்க பாடினப்போ நான் அப்படியே உருகி போயிட்டேன். இப்பவே அந்த அம்பாளை தரிசிக்கணும் போல் ஆசையா இருக்கு. ஐயா, நீங்க சொல்றது? ஆமா தம்பி, உங்க ஒரு கோயில் திருப்பணிக்கு என்ன அர்ப்பணிக்க முடிவு பண்ணிட்டேன். நீங்க இப்படி சொன்னதும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த வடிவாம்பா தான் உங்க ரூபத்துல வந்து இப்படி சொல்ல சொன்னதா நான் நினைக்கிறேங்க. அப்ப நான் கிளம்புறேங்க ஐயா. என்ன புள்ள தனியா போயிட்டு இருக்க? பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகலையா? இல்ல நான் வீட்டுல கொஞ்சம் வேலை, அதான் நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, பின்னாடியே உட்காந்துக்க, நான் கொண்டு விட்டுறேன். பரவாயில்ல, நான் குறுக்கோழவே போயிருந்தேன். ஏய், என்னடி அண்ணங்கன்னு உறவு கொண்டாடுற? மாமான்னு கூப்பிட்டு கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். விடுறா. ஒண்ணு இல்லம்மா, நம்ம ஊரு கோயில் மாடு வேட்டி இருக்கு. உங்க பொண்ணு பயந்து போய் கிணத்துல குதிச்சிருச்சு. நல்லவே நான் போய் காப்பாத்திட்டேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. பவராசே, நீங்க நல்லா இருக்கணும். ஏமா தங்கச்சி, அதான் முரட்டு மாடம் தெரியுமில்ல, ஜாக்கிரதையா போக வேணா. இனிமே நீ ஸ்கூலுக்கு போகும்போது தனியா போகாத, 4 பேரோட சேர்ந்து போ, புரியுதா? என்ன தம்பி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பையனை கண்டிச்சு வைங்க. ஏன், என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்ல, நம்ம நாச்சிமுத்தன் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கு. அந்த பொண்ணுகிட்ட உங்க மகன் தகாத முறை நடக்க முயற்சி பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு பயந்து போய் கிணத்துல குதிச்சிருச்சு. நல்ல வேளை நான் காப்பாத்திட்டேங்க. இல்லைன்னா அந்த பொண்ணு கிணத்துல போனா மேந்திருக்கும். இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா அந்த பொண்ணு வாழ்க்கை என்னங்க ஆகுறது? உங்க பையங்கிறதுனால இந்த விஷயத்தை வெளியே விடாம அவங்க அம்மா கிட்ட வேற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. காமாட்சி, காமாட்சி, என்னங்க? கேட்டியா? இன்னைக்கு உன் பிள்ளை என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு கேட்டியா? எல்லாம் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். ஆமா, அவன் சொன்னது அப்படியே நம்பிட்டீங்களோ? ஏய், என்னடா சொல்ற? ஏதாவது பேசுனே செருப்பு பிஞ்சிடும், பிஞ்சு ஜாக்கிரதை. பாத்தியாமா, அந்த வில்லு பாட்டுக்காரன் பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன அவமானப்படுத்துறாரு? பெரிய மானஸ்தரு அவமானத்தால் அப்படியே துடிக்கிறார். ஏய், இவன் மட்டும் உண்மையிலே தன்மானம் உள்ளவனா இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு அவமானத்தை தேடி தந்திருப்பானடி. ஏய், அவன் மட்டும் அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் பஞ்சாயத்துக்கு முன்னாடி நின்னு இருந்தான்னா இன்னைக்கு நாம தான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டி வந்திருக்கோம். இப்ப நம்ம குடும்ப மரத்தி அந்த புள்ள தாண்டி காப்பாத்திருக்கான். இவன் பெருசா யோகிய மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் செஞ்ச அக்கிரமம் 1 2 எல்லாத்தையும் நான் மூடி மறைச்சிட்டேன். என் மூஞ்சிலிங்க முடிக்காத. இவன் வர்ற கோபத்தோட போடாவளே போடாவடிக்கிறேன். ஐயோ, நான் அவருன்னு நினைச்சிட்டேங்க. எவரு? அதாங்க காளிமுத்து கோஷ்டியில கருப்பா நகைப்பட கலர்ல நல்ல பீப்பாய் சைஸ்ல ஒருத்தர் இருப்பாரு, தவறா வித்தவரு. நான் அவருன்னு நினைச்சிட்டு அடிச்சு விட்டேங்க. அவர் வீடு எங்க இருக்கு? ஆமா, உனக்கு வடிச்சோதான் நான் இங்க இருக்கேன். வலிக்கிற மாதிரி அடிச்சு விட்டு போயா. ஐயோ, வலிக்குதுங்களா? இது சென செய்யற கைங்க, அப்படித்தாங்க வலிக்கு. பாருங்க, இப்படி புடிச்சாலும் வலிக்குங்க. எங்க ஊர்ல செல்லமா அடிக்கிறதே. என்னம்மா எல்லாரும் வந்திருக்காங்க, ஏதாவது தாகத்தை கொண்டு வா போ.
பரவாயில்லைங்க வேண்டாம். என்னங்க ஐயா முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட போனா இப்படி போமா, சீக்கிரம் கொண்டு வா. தள்ளி இல்லைங்க, குத்துக்கல் மாதிரி குறுக்க நின்னுட்டு. ஏய் எங்கப்பா போயிட்டு வர்ற? அதே வர்ற வழியில ஒரு மலை பண்ணி ஒண்ணு குறுக்க நின்னுது. பண்ணியா? அதான் மலை மேல இருந்து பண்ணி வந்து கீழே தண்ணி குடிச்சிட்டு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். ஏங்க, அவர் வரலீங்களா? வந்தா உங்க குரலை கேட்டனா பயந்து போயிட்டான். ஆஹா, எஸ்கேப் ஆயிட்டானே. ஐயா நீங்க பேசிக்கிட்டு இருங்க, கோயில்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் பார்த்து வந்துடுறேன். நல்லது. என்னம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? நானும் தம்பிய கோயில விட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறியா? ஊர்ல தான் இருக்காரு, வெளிய எங்கேயும் போயிடலையே. அவனை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட கொடு. ஏண்டா குடுமா. தம்பி யாரு? என் மகன் பேரு செல்லத்துறை. என்ன பண்றாரு? அண்ணைய பாத்துக்கிறேன். ஏன்பா இவர்தான் சிற்பியா? ஆமா. அப்ப இவங்க என் மக. எடுத்துக்குங்க. இல்ல வேணாம். பரவாயில்ல, எடுத்துக்குங்க. வேண்டாங்க. சும்மா அங்கே என்ன எப்படி மோர கூடப்பா, தயிர் ஆயிட போகுது. அங்கெல்லாம் கொடு. கொண்டாப்பா. இந்தா இதையும் மோர் குடிச்சு வெள்ளை உடம்புக்கு ஆயிடு. நல்லதுங்க. இல்ல எனக்கு மோர் பிடிக்காது. அப்போ காஃபி டீ ஏதாவது? பரவாயில்லைங்க. அப்போ புறப்படலாமா? புறப்படலாம். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நல்லது. இந்த பாரு, முதல்ல நீ போய் சேவிங் பண்ணுப்பா. ஆஹா ஆஹா, இசை வீடுங்கிறது இசை திண்ணையில தெரியுது, இசை தெருவுல தெரியுது. என்ன வீடுறாது? ஐயோ, ஆஹா கொன்னுட்டீங்க டேய். ஐயோ ஆஹா. ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ, என்ன ஞானம்டா ராமா. அடடடடடா, அடா. ஐயோ. நீங்க எங்க போற? உட்கார். ஏன் வாசிப்பை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே. வாசி. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். பாரு, உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது நாய்க்கு போட்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நன்றி உள்ள பிராணிக்கு சாப்பிடுறதுப்பா. அப்ப நீங்க சாப்பிடுங்க. டேய் படுவா, இதானே வேண்டாங்கிறது. சங்கீதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்பை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன். என்னென்ன வாசிக்கிறது? தவுல் தான். அதான் என்ன வாசிக்கிறது? பில்லாரா மோகனம் பால் படம் பார்த்திருக்கியா? அதுல வர நலந்தானா பாட்டு வாசி. என்ன சிரிக்கிற? குறும்புண்ண. நீங்க ரொம்ப குறும்புங்க. வாசி. அண்ணே, இதுல போய் வாசிக்க சொல்றீங்களே. இதுல போய்னா வேற எதுல போய் வாசிக்கிறது? இதுல எப்படின்னா வாசிக்கிறது? அதுக்கு நாதஸ்வரம் வேணும்னே. இந்த பார், உனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்லு, ஆனா வாசிக்க முடியாதுன்னு சொல்லாத. இதுல போய் வாசிக்க முடியாதுண்ணே. என்ன நீ கதை பேசுற? அந்த படத்துல பாலையா என்ன வாசிச்சாரு? நலந்தானா வாசிச்சாரு. அப்ப நீங்க வாசி. இதுல அது முடியாதுங்க. இதுல வாசிக்க முடியாதுன்னா அவர் என்ன ட்ரம்ல வாசிச்சாரா? அதுவும் தவுல் தானே. வாசி. இதுல முடியாதுங்க. வாசிடான்னா முடியாதுங்க. இருங்க. வாசிடா. டேய் டேய் டேய், என்ன டொட்டோ 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 டொட்டோ? இது நலந்தானாவா? வாயில வார்த்தை வந்த மாதிரி வரணும். அண்ணே, எனக்கு வாசி தெரியாது, விட்டுருங்கண்ணே. அப்புறம் எதுக்கு இதை வச்சு வாசிக்கிற? ஐயோ, ஒரு ஞான சூனியத்திட்டு மாட்டிக்கிட்டனே. யாரா ஞான சூனியம்னு சொல்ற? சொன்னா கேளுங்க. ஞானம் கெட்ட பையல. நீ வெளிய வந்து சொல்ற? ஆளை விட்டு நீ அட்ரஸ் விசாரிக்கும் போதே தெரியும் இப்படி ஏடாகணுவா பண்ணுவேன். ஏயா எங்க குரூப்ல உள்ள ஆளை ஏன் அடிச்ச? போயா, பெரிய ஏ குரூப் பி குரூப் ரத்தத்தை சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் நலந்தானா வாசிக்க சொன்னா வாசிக்க தெரியாதுன்னு சொல்றாயா? பாடுவா பிச்சு போடுவான் பிச்சு. இவன் ஒரு வித்துவான்னு மதிச்சு நாய்க்கு போடுற பொற பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த நாய்க்கு போட்டதால நன்றியோட வாலாட்டிட்டு இருக்கு. இவன் நலந்தானா வாசிக்கன்னு சொல்லிட்டு வாசிக்க தெரியாதுன்னு சொல்றான். நீயே சொல்லு, நலந்தானா வாசிக்க சொன்னவன் ஞானம் கெட்டவனா, தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் கெட்டவனா? வாசிக்க தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் நான் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள உன்னை நலந்தானா நான் வாசிக்க வைக்க.
அப்பா இத பார்த்தா அப்படியே மகாபலிபுர சிற்பம் மாதிரி இருக்கு. சபாஷ், எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அற்புதம், அபாரம். கைக்கு கிடைக்காத இந்த மாணிக்கத்தை, அபூர்வமான இந்த ஆலயத்தை உங்க அலட்சியத்தால இப்படி அழிய விட்டுட்டீங்களே ஐயா. ஆஹா, இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்தா 1300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மகா சிற்பி ஆயனுடைய கைத்தரனா தான் தெரியுது. அது உண்மையா இருந்தா இந்த திருப்பணியில நான் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ஐயா. ஆமாப்பா, அன்னைக்கு ஆயனர் சிற்பங்களை செதுக்கினப்போ அவர் மக சிவகாமிய பார்த்துதான் செதுக்கினதா நான் படிச்சிருக்கேன். இப்ப நீங்க ஆயனர் இருந்த இடத்துல, நான் சிவகாமி இருந்த இடத்துல, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஐயா, இந்த கோயில் திருப்பணிக்கு நீங்க ஒத்துக்கிட்டதே எனக்கு இந்த ஊருக்கு ரொம்ப பெருமையா. அதோட இதுக்கெல்லாம் காரணமான தம்பி காளிமுத்துவை எப்படி பாராட்டுறதுனே எனக்கு தெரியல. நான் என்ன பெருசா சாதிச்சிட்டேன்? எல்லாம் அந்த வடிவாம்பா காரணம் தான். காளிமுத்து, சரியா சொன்னேன். எல்லாம் அவ செயல்தான். மின்னலை பின்னிடும் கண்கள் இரண்டில் நீங்கள் இரண்டாட, கண்ணலை மிஞ்சிடும் பொன்மணி நாவினில் அன்னை தமிழாட, அன்னை தமிழாட, பன்னலை கொஞ்சிடும் பைங்கிழி மொழியினில் பரமனும் கூத்தாட, பரமனும் கூத்தாட, பங்கைய மாமலர் பெண்ணுருவாகிய பாவனை கொண்டாளே, பாவனை கொண்டாளே, செங்கையில் வண்டு கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாடு, சந்ததம் என்று சிலம்பு புறம்பொடு தந்தை கலந்தாடு, தந்தை கலந்தாடு. அபிராமி, போதுமா? வா. ஏன்பா நிறுத்திட்டீங்க? கேட்டியாமா அந்த பாட்டை? நம்ம ஒளி சத்தம் அவங்க பாட்டுக்கு இடைஞ்சலா இருக்கும். அவங்க பாடி முடியட்டும், அப்புறமா நம்ம ஆரம்பிப்போம். எங்கம்மா போற? கொஞ்சம் இருங்கப்பா வரேன். வந்தாளே ஐயா, யோ வாயா வெளியே. ஆகா, வாங்க வாங்க, வராத விருந்தாளி வந்திருக்கீங்க. ஐயோ, எங்க வில்லு பாட்டு உங்களை அள்ளி ஆமா, ஏத்துக்கிட்டு வந்துருச்சு. யாருங்க இங்க கத்துனது? என்னது கத்துனாங்களா? இந்த சுத்துப்பட்டு வட்டாரத்துல சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் கலைவாணருக்கு அப்புறம் வில்லு பாட்டுல தம்பி காளிமுத்தான்னு சொல்லுவாங்க. அவர் பாட்டை நீ கத்துனான்னு சொன்ன உன்ன முடியாதாளா? என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இல்ல சமாதானம் போயிடலாம்னு சொன்னேன். உனக்கு கோபம் வேற. யோ கூப்பிடியாதாளா? தம்பி என்ன இங்க கஜாம சத்தம்? யார் அது? பாருங்க தம்பி, நீங்க பாட்டின பாட்டை பார்த்து இந்த பொண்ணு கத்துறேன்னு சொல்லுது. இத சும்மா விடலாமா? இதுக்கு சண்டைக்கு போன அண்ணன் தடுத்துட்டாரு. தடுக்கிறதா? சண்டை போடுறா? ரொம்ப இருடா. என்னம்மா, என்ன விஷயம்? பின்ன என்னையா, பாட்டுன்னா கேட்க இதமா பதமா சுகமா இருக்கணும், அப்பதான் ரசிக்க முடியும். அதை விட்டுட்டு இப்படி கத்துறீங்களே, உங்களால எங்க வேலையில கெடுது? உங்க வேலை கெடுதா? பாடுறது எங்க வேலை. வில்லு பாட்டுங்கிறது பாடுனா 10 ஊருக்கும் கேட்கணும். உங்களை மாதிரி நான் சோத்துக்குள்ள இருந்து முணங்குறது இல்ல. யாரோ பாட்டு எழுதி, யாரோ மெட்டமைச்சு, யாரோ சொல்லி கொடுத்து பாடுறதுல இது. நாங்களே சொந்தமா பாட்டு எழுதி, நாங்களே சொந்தமா மெட்டமைச்சு, எங்க சொந்த குரல்ல பாடுறதான் வில்லு பாட்டு. அதுக்கு ஏயா இப்படி இங்கிதம் இல்லாத ஒரு சங்கீதம்? இந்தாமா, உங்க இங்கிதமான சங்கீதத்தை நாங்க நினைச்சா கத்துக்க முடியும். ஆனா எங்க வில்லு பாட்டு அப்படி இல்ல. இத பாடுறதுக்கு கற்பனை வளம் முக்கியம், கவி பாடும் திறன் முக்கியம், சொல்லு முக்கியம். சும்மா இருங்கயா, இது என்ன கச்சேரி நினைச்சிட்டீங்களா ஆமா போடுறதுக்கு? என்னது? இத பாரியா, நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நான் சொல்றபடி பாட முடியுமா? எப்படி பாடணும்? ரெண்டு உதடும் ஒட்டாமலே பாடணும். அது உன்னால முடியுமா? என்ன சொன்னீங்க? உங்க உதடும் அவர் உதடுமா? என்னமா சொல்ற? இது பாரியா, மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாமலே பாடணும். அது உன்னால முடியுமா? மேல் உதடும் கீழோடும் ஒட்டாமையா? கிண்டலா? ஒட்டுறது ஆண்ட ஓத்தைய படைச்சிருக்கான், ஒட்டாம பாட முடியும்? பின்னனே நீ வில்லு பாட்டுக்காரன். இருமா, என்ன சவால விடுற? தம்பி பாடுது. அண்ணே சும்மா இருங்க, நீங்க வாட்டு அவசரப்பட்டு எப்படி பாடுறது? சும்மா இரு தம்பி, இது மான பிரச்சனை, சும்மா விடக்கூடாது. தம்பி அப்படி பாடிவிட்டா என்ன பந்தயம்? நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். சரி ஒன்னே கேட்டாரு ஒரு பேச்சு. தம்பி பாடுது. எப்போ? இப்ப. அண்ணே சும்மா நீ வேற பேசிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நாங்க கமிட்டில உட்கார்ந்து பரிசீலனை பண்ணி தேதியை நாங்க அப்புறம் சொல்றோம். நீங்க உள்ள வாங்க. ஆமா ஆமா ஆமா.
இவங்களுக்கு தான் பாடுறதுக்கு நேரமாகும். நான் இப்பவே பாடுவேனே. உனக்கு என்ன 2 உதடு ஒட்டா பாடணும் அவ்வளவுதானே? ஆமா. எதுக்குப்பா இதெல்லாம்? எல்லாம் உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். இவ்வளவுமா? வந்து உங்களுக்கு, உங்க பொண்ணுக்கு, எல்லாருக்குமா சேர்த்து தான் கொண்டு வந்தேன். தம்பி, எங்க 2 பேருக்கும் இளநிய ஒத்துக்காது, தடுமம் புடிச்சுக்கும். ஐயோ, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் எவ்வளவு ஆசையா கொண்டு வந்தேன். பரவாயில்ல, இது அவ்வளவும் தேய்க்கணும். அப்பா கண்ணு, என்ன குறிஞ்சி தொழில மாத்திட்டு இளநீ கடை வச்சுட்டாரா? தம்பி ஆசையா இளநீ கொண்டு வந்திருக்கு, எல்லாரும் சாப்பிடுங்க. என்னையா பாத்துட்டு நிக்கிறீங்க? வெட்டி கொடுங்கய்யா. தம்பி, பண்ணையார் மகனை கொண்டு வெட்டி கொடுப்பா. எனக்கு வேணாங்க. ஏன்பா? நீங்க சாப்பிடாத இளநிய நான் எப்படிங்க சாப்பிட முடியும்? வேணா சொம்புல கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு சொல்றீங்களா? அது என்ன சொம்புல தண்ணி? அவ்வளவு தாகுங்க. பண்ணையாரமா கேட்டா அண்டாவிலே கொண்டு வந்து வைக்கிறேன். அப்பா கண்ணு, அபிராமிட்டு சொல்லி கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லப்பா. அபிராமி, அபிராமி. ஐயோ, சொரி சொரிய சொரிய சுகமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே ஏத்தி சொரி. அங்கதான் அழுத்தி சொரி. பண்ணையார் மகனே, சொம்பு நடுவில் இருக்கு, நீ அவுட்லைன்லயே சொரிஞ்சிட்டு இருக்கிறியா? சொரியல நீ என்ன பெரிய கிங்கா? இந்த பாரு, உன் கை ரொம்ப சூடா இருக்கு. 2 தடவை பேதிக்கு சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஐயோ, நீ சொரிஞ்ச சொரியில சொம்பு தண்ணியே சூடா போச்சு. இந்த தண்ணி எங்க சூடு தண்ணியே போகுது? இந்த பாருப்பா, மொத்த இளநீ வெட்டி இருந்தாலும் தலையில ஊத்துங்க, அப்போ சூடு தண்ணி தான் பாப்போம். தபேல தங்கப்பேன் என் சிஷ்யன். இவனை ஒரு ஆளு அடியோ அடின்னு அடிக்கிறான். சொல்லேன்டா. ஆமா சாமி, அவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. என்ன பார்க்கும் போதெல்லாம் வம்பு கிழித்து அடியோ அடின்னு அடிக்கான் சாமி. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். பண்ணிடுவோம். அடிக்கிற கைய கட்டிடுவோமா இல்ல வெட்டிடுவோமா? வெட்டிடுவோம். அண்ணா, அது பாவம்ண்ணே, கட்டிடுவோம்ண்ணே. ஓஹோ, நல்ல மனசு. நீ நல்லா இருக்கணும். கட்டுறதுக்கு வேண்டிய பணம் வச்சிருக்கியா? பணத்துல கட்ட போறீங்க? பணம் எனக்கு, கட்டு அவனுக்கு. எவ்வளவுங்க? 50 ரூபா. அண்ணா 50 ரூபா கொடுங்க. ஐயா, கொஞ்சம் குறைக்கப்படாதா? குறைக்கணுமா? குறைச்சிருமா? நான் இதுவரைக்கும் யாருக்காகவும் குறைக்கல, உங்களுக்காக குறைக்கிறேன். அதுவும் இந்த தம்பி நல்ல மனசுக்காக குறைக்கிறேன். இவ்வளவுதான் என்னால குறைக்க முடியும். நல்லாவே குறைச்சிட்டீங்க. ஆள அடையாளம் காட்ட முடியுமா? எங்க இருக்காம? ஆளு யாருன்னு காட்டுறேன். வாங்க காட்டுறேன். யோ வில்லு, நீ சாப்பிடுவா? இன்னைக்குதான் போட்டி நாளு, மரியாதையா வந்து சேரு. என்னடா என்னமோ யோசனையில சோத்த போட்டு பணிஞ்சுக்கிட்டு இருக்க? அது வந்து ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ஒரு முக்கியமான போட்டி. போட்டியா? அதான் அந்த பொண்ணு இல்ல, பொண்ணு அந்த பொண்ணுச்சாமி இல்ல, உதறு ஒட்டாம பாட முடியுமான்னு சவால் விட்டான். நானும் சரின்ட்டேன். உதறு ஒட்டாம எப்படிமா பாடுறது? இவ்வளவுதானா? நீ சாப்பிடு, நான் சொல்றேன். உனக்கு தெரியுமா? தெரியும், நீ சாப்பிடு, நான் சொல்றேன். நீ சொல்லுமா, நான் சாப்பிடுறேன். முதல்ல சாப்பிடா. நீ சொல்லுமா, நான் சாப்பிடுறேன். 2 வா சாப்பிடு, நான் சொல்றேன். சரி, நீ சொல்லிட்டே இரு, நான் சாப்பிட்டு இருக்கிறேன். சாப்பாட்டு கோட்டும் சாம்பார் கோட்டும் கஞ்சி கொட்டாது. சாப்பாடு சாம்பார் கஞ்சி. ஆமா ஆமாமா, இன்னொன்னு சொல்லுமா. அம்மாவு கொட்டும் அப்பனு கொட்டும் ஆயாவு கொட்டாது. ஆமா, தம்பி கொட்டும் அண்ணனு கொட்டாது. பாட்டு கொட்டும் எசைக்கு கொட்டாது. ஐயோ அம்மா, உனக்கு எப்படி தெரியுது இதெல்லாம்? இதெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு உங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாருடா. அன்னைக்கு அப்பா எனக்கு சொல்லவே இல்லையா? திருக்கு பயல, அப்ப எப்படா நீ பிறந்தப்ப? நீ சாப்பிடுமா, சாப்பிடுமா. நான் இருக்கட்டும், நீ சாப்பிடா. நீ சொன்னதே வயிறு வாங்கி போச்சுமா. இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். போட்டி சக்சஸ். தென்றல் வந்து இல்லையே, வந்து ஒட்டுதே அந்த தேரடியில். இது பரவாயில்ல, சின்ன கன்னி பெண்ணு. ஐயோ, பெண்ணை ஒட்டுதே, சரியில்லையே. தள்ளி நில்லு. அஞ்சி அஞ்சி கெஞ்சி கெஞ்சி செஞ்சி செஞ்சி இஞ்சி 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 தந்தேன் தந்தேன் இசை செந்தேன் தந்தேன் அடி தந்தேன் தந்தேன் இசை செந்தேன் தந்தேன் அடி கால காலங்கள் தேடி
எங்கிட்ட ஏது கடி தந்தேன் தந்தேன் இசை செந்தேன் தந்தேன் அடி கால காலங்கள் தேடிய ஞானத்தில் தந்தேன் தந்தேன் இசை செந்தேன் தந்தேன் அடியே இருக்கிற இதயங்களை சங்கீதத்தில் இருக்கிற இளைஞனடி நாட்டுல கேட்டுக்கடி இசையில் இங்கு நான் செஞ்ச சாதனைதான் நாட்டுல இருக்குதடி எடுத்து தர 1000 கீர்த்தனைதான் அலையடிக்க அதை தடுக்க அணை எடுக்க நினைத்ததென்ன தள்ளு எட்டி நில்லு எல்லாம் தாண்டுற சீண்டுற ஏண்டி நீ அழைக்கிற தந்தேன் தந்தேன் இசை செந்தேன் தந்தேன் அடி கால காலங்கள் தேடிய ஞானத்தில் தந்தேன் தந்தேன் இசை செந்தேன் தந்தேன் அடியே ஆனந்த ராகங்களை கிளியே இங்கேதான் கேட்டுக்கடி ஆடாத ஆட்டங்கள் தான் கிளியே எங்கிட்ட ஏது கடி திண்டாடிய நாட்டுக்கு இசையினிலே தந்தாரடி என்னಕ್ಕೆ தன் கருத்தை தேசத்தை திருத்திடத்தான் கலைகள் என்று தெரிந்தது சேதியடி நான் அந்த கலைஞனையே நினைத்து இங்கு நடக்கிற ஜாதியடி என எடக்க சிறை எடுக்க சிறகடித்த இளைய கிளி இன்று எது நின்று இந்த காளையை காண்கையில் காக்கைகள் நடுங்குது தந்தேன் தந்தேன் இசை செந்தேன் தந்தேன் அடி கால காலங்கள் தேடிய ஞானத்தில் தந்தேன் தந்தேன் இசை செந்தேன் தந்தேன் அடியே ஆனந்த ராகங்களை கிளியே இங்கேதான் கேட்டுக்கடி ஆடாத ஆட்டங்கள் தான் கிளியே எங்கிட்ட ஏது கடி என்னம்மா போட்டியில தோத்த உடனே ஜகா வாங்கி ஓட பாக்குறியா அது நமக்கு நடக்காது என்ன நீ சொன்ன மாதிரி உதற ஓட்டாம நான் பாடிட்டேன் பின்ன என்ன கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு கணக்கு செட்டில் பண்ணிடலாம்ல என்னது அத நான் என்ன சொல்றது அதான் அன்னைக்கு தப்பையில தங்கப்ப சொன்னானே அதுதான் ஐயோ என்ன நொய்யோ இப்ப நீயா கொடுக்கறியா இல்ல நானே எடுத்துக்கிட்டுமா எங்க எங்க உங்களை பத்தி தெரியாம நான் சவால் விட்டுட்டேன் மன்னிச்சிருங்க சரி மன்னித்தோம் எது எப்படியோ இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன் அதுக்குண்டான பரிசை நான் வாங்காம விட மாட்டேன் பயப்படாத அது இப்ப இல்ல நேரம் வரும்போது அப்ப போலாமா போ அடிக்கிறான்ல தைரியமா போ அடிச்சானா நான் பாக்கிறேன் ஏய் சிப்பி ஏய் இந்த அடிக்கிற வழியெல்லாம் வச்சுக்கிறாத இனிமே அடிச்சீன்னா நடக்கிறது வேற என்ன கை நின்னுருச்சு இந்த கை போனா என்ன இந்த கையில என்ன இந்த கை நின்றுச்சு இத நடந்தானா மாட்டிக்கிச்சா பாத்தீங்களா ஒரு நல்ல வித்வான் மனுஷன் நோக்கடிச்சீங்களே அதோட பலனை பாத்தீங்களா ஏய் எனக்கு கையே வரலனாலும் பரவாயில்ல ஆனா நீ நல்ல வித்வான் மட்டும் சொல்லாத சொன்னா என்ன பண்ணுவ எப்படியா அப்படியாரு
ரொம்ப மரியாதை கொடுங்கண்ணே. மரியாதை யாரு? டேய் கையை எடுத்துட்டு போடா. நான் கை ஓங்கினா தான் உனக்கு பொழப்பே நடக்கும். அடச்சே, வாயை கட்டி விடுவேன். என்ன பயந்துட்டியா? மீன் நினைச்சு காலை பிடிச்சிட்டமா? அடடே ஆளாயுது. சும்மா விளாங்கு மீன் மாதிரி வழு வழு. இது பாரு, மரியாதையா காலை விட போறியா இல்லையா? இல்லனா கூச்சல் போட்டு ஊரை கூட்டுவேன். நீ மட்டும் இப்ப சரின்னு சொன்னா நான் புடிச்சிட்டு இருக்கிற உன் காலுக்கு ஊர் அறிய மெட்டி போடுறேன். போடாத நில்லு. இது பார் காளிமுத்து, என் விஷயத்துல நீ அடிக்கடி குறுக்க வர. இது உனக்கு நல்லது இல்ல. ஏய், நல்ல விஷயத்துல நான் தலையிடும் போது அதுல வர்ற கஷ்டத்தை பத்தி நான் கவலைப்படுறதில்ல. அது சிற்பியோட பொண்ணு, அவங்கள ஊருக்கு கூட்டி வந்ததே நாங்க தான். நீ ஏற்கனவே தப்பு பண்ணும்போது உங்க அப்பாவுக்காகத்தான் உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன். நீ மறுபடியும் அதே தப்பு பண்ணீனா உன் விஷயத்துல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மனுஷனா இருக்க மாட்டீங்களா? என்னங்க செய்வீங்க? எங்க நகர்ந்து பாரு. நீ வீட்டுக்கு போமா. யாருப்பா உன்னை குத்துனது? காளிமுத்து தாங்க குத்துனாரு. உன்னை குத்துனது பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களாப்பா? நான் இருக்கேன். என்னது, நீயா? ஆமா, நான் தான். கோவிந்தனை காளிமுத்து குத்துனதை பார்த்தவனு நான் தான். மேற்கொண்டு அவனை குத்தாம இருக்க தடுத்தவனு நான் தான். ஐயா, நான் யாரையும் குத்த சொல்ல விரும்பல. நான் நிரபராதி. ஏங்க, கோவிந்தனே காளிதான் குத்தவாளிங்கிறான். அதுக்கு சாட்சி இருக்கு. அப்புறம் என்ன யோசனை? தீர்ப்ப சொல்ல வேண்டியதானே? ஐயா, என் மகன் இதை செஞ்சிருக்கவே மாட்டான். அவனுக்கு கோபம் வந்தே நான் பார்த்ததில்லை ஐயா. இந்த மாதிரி காரியத்துல அவன் தலையிட மாட்டான் ஐயா. ஐயா, இது போலீஸ் கேஸ். நம்ம ஊரு பசங்களாச்சேன்னு கடமைக்கு நான் விசாரிச்சேன். குத்தவாளிய போலீஸ்ல ஒப்படைக்கிறதா நியாயம். போலீஸுக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன். இப்ப அவங்க வந்துருவாங்க. ஏமன், உடனே கத்தையில் குத்துனாங்களா? ஆமாங்க. காயத்துக்கு மருந்து போடாம வச்சிருக்க? யார் உன்னை குத்துனது? அந்த காளிமுத்து தாங்க குத்துனாரு. என்ன மேன், உன் மனசுல பெரிய ரவுடி நினைப்பா? சார், நான் சொல்ற கொஞ்சம் கேள். அதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இன்ஸ்பெக்டர் சார், குற்றவாளி அவன் இல்ல, இவன் தான். அப்பா, அப்படி கூப்பிடாதரா, அவமானமா இருக்கு. இன்ஸ்பெக்டர், இவனை இழுத்துட்டு போங்க. சார் உங்க பையன் சார். தெரியும், பெத்தவனே சொல்றேன், இழுத்துட்டு போங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும். வர சார். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் ஹிம். அவனை இழுத்துட்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. தம்பி, நம்மள நம்பி வந்தவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ உண்மையை மறைச்சிட்ட. நீ மட்டும் உண்மையை சொல்லியிருந்த, சிற்பி ஊரை விட்டே போயிருப்பாரு. கோயில் வேலையெல்லாம் அறகுறையா நின்னு போயிருக்கும். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலப்பா. நீ நல்லா இருக்கணும், நல்லா இரு. வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. நீங்க தானே இந்த ஊருக்கு கோயில் கட்ட வந்திருக்க சிற்பி? அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க மேல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட்? நீங்க தலைமறைவா வாழ்றதா ரிப்போர்ட் வந்திருக்கு. யார் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க? ஒரு அம்மா. அவங்கள நான் பார்க்கலாமா? கான்ஸ்டபிள். அபிராமி, யாரு வந்திருக்காங்க பாரு. அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா அபிராமி? சின்ன வயசுல உன்னை பார்த்தது. எப்படி வளர்ந்துட்டடி?
ஏன்னா விருதுபுரத்துல இருந்து வந்தீங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தீங்களா? நாங்க அங்க போய் தேடிட்டு இங்க வரோம். மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. வாங்க தம்பி. ஐயா வணக்கம் ஐயா. என்ன அப்படி பாக்குறீங்க? என் ஒரே தங்கச்சியோட ஒரே பையன், பேரு ராஜசேகரன், இன்ஸ்பெக்டர். இப்ப அருப்புக்கோட்டையில இருக்காரு. இல்ல மாமா, இப்ப நான் தேனிக்கு வந்துட்டேன். நல்லதா போச்சு. வணக்கம் சார். மாமா இவரு சொல்ல மறந்துட்டேனே, இவர் பெயர் காளிமுத்து, பெரிய வில்லு பாட்டுக்காரரு. எங்களை இங்க அழைச்சு வந்ததே இவர்தான். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய காவலர். அதாவது என் வேலை மாதிரின்னு சொல்றீங்க. சார் உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாமி, ஒரு கரிச்சட்டி மண்டைய, ஒரு பன்னி வாய, கழுவாத மூஞ்சி, எவனோ கபோதி பை ஒரு மந்திரவாதி கிட்ட காசு கொடுத்து என் 2 கையும் கட்டி போட்டான் சாமி. ஏன் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு? சிலுக்குது. சிலுக்குதா? ஏன் டிஸ்கோ சாந்தி இல்ல? என் கை கட்ட நீங்க தான் சாமி அவுத்துடணும். எங்களை மாதிரி மந்திரவாதி எல்லாம் 50 ரூபாய்க்கு கையை கட்டுவோம், 55 ரூபாய்க்கு கையை கட்ட அவுத்து விட்டுருவோம். நீங்க என்ன மந்திரவாதியா இல்ல மாட்டு புரோக்கரா? நீ காசை எடு, கை கட்ட அவுத்து விடுறேன். நீ கட்ட அவுத்து விடு, நான் காசை கொடுக்குறேன். நீ காசை கொடுத்தா தான் நான் கட்ட அவுத்து விட முடியும். நீ கட்ட அவுத்து விட்டா தான் நான் காசை கொடுப்பேன். ஏய், இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன் வாயை சேர்த்து கட்டிடுவேன். சும்மாரியா? வாயை கட்டுவேன், மூக்கு கட்டுவேன்னு அறிவு இருக்கா உனக்கு? 2 கையும் கட்டி இருக்கு, எப்படியா நான் காசு எடுத்து தர முடியும்? இந்தா எடுத்துக்கோ. 60 ரூபா இருக்கு. 5 பஸ்ஸுக்கு வையே. பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு. என்ன ரயில விடுற? கை செய்ய போச்சல. அது சரி, உனக்கு இந்த மாதிரி பண்ணானே, அவனுக்கு நான் ஏதாவது பண்ணட்டுமா? ஐயோ, நீ ஒண்ணு பண்ண, அவனை நான் பண்ணிக்கிறேன். உனக்கு தான் பண்ணணுமா? ஏமா இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போக கூடாதா? வந்த உடனே போகணுங்கிறியே. இல்லனா தம்பி அந்த ஊர்ல வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் தானே ஆயிருக்கு. உடனே லீவ் போட முடியாது. என் தொல்லை தாங்க முடியாம தான் கூட்டு வந்தா. அடுத்த மாசம் சாவகாசமா வரேன். அப்பா, மாமாவுக்கு கோயில்லாம் சுத்தி காட்டிட்டு வரேன். அத்தை, நீங்களும் வரீங்களா? இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. இப்பதானே சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சாதான் நல்லா இருக்கும். சரிங்க மாமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அண்ணன், ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. 2 பேரும் விகல்பம் இல்லாம அந்யோன்யமா பழகிறத பார்த்து நானே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, நல்ல முகூர்த்தமா பாருங்க. என் மருமக என் வீட்டுக்கு வந்தாதான் உங்க மருமக அடங்குவான். என்னமா சொல்ற? ஆமாண்ணே, இதுக்கு முன்னாடி நாங்க இருந்த ஊரு ரொம்ப பயங்கரமான ரவுடி பசங்க ஊரு. தம்பி அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஊரே அடங்கிச்சு. அவன் துணிச்சல பாராட்டிதான் சின்ன வயசுல இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. அண்ணா, அவன் வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் என் உசிரே என்கிட்ட இருக்காது. துள்ளுற காலைக்கு கால் கட்டு போட்டா தானே அடங்கும். ஆமாமா, ஆனா இந்த கோயில் வேலை முடியறதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும். அதுக்கு பிறகு பாப்போமே. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அடுத்த மாசம் கல்யாணம் நடந்தாகணும். இப்ப ஏன்டா தலகுனிஞ்சு நிக்கிற? குடும்ப கௌரவத்தையே தலகுனிய வச்சுட்டமேன்னு கவலைப்படுறியா? ஏண்டா உனக்கு 8 மாசம் தானே தண்டனை கொடுத்தாங்க? ஆமாப்பா. 8 மாசம் முடியலையடா, தப்பிச்சு ஓடியாந்துட்டியா? இல்லப்பா, என் நன்னடத்தைய பார்த்து என் தண்டனையை குறைச்சிட்டாங்க. என்னது? என்ன சொன்ன? நன்னடத்தையா? ஏய், உனக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? அப்பா, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால நம்ம குடும்பத்து நல்ல பேரை கெட்டு போச்சுப்பா. இனிமே என்னால அந்த மாதிரி எதுவும் நடக்காதுப்பா. நீங்க இனிமே எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறேன். இதுக்கு தாண்டா அன்னைக்கே நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். இந்த புத்தி அப்பவே இருந்திருந்தா உனக்கு ஏன்டா அந்த நிலைமையெல்லாம் வரப்போகுது? சரி சரி, குளிச்சிட்டு போய் சாப்பிடு போ.
வேலா பாத்தியார் சொல்றது எப்பவும் கேட்கணும்டா, அப்பதான் உருப்பட முடியும். பாத்தியா கைய கட்டிவிட்டேன். இனிமே அந்த ஆளு ஒண்ணும் செய்ய முடியாது. பாவம் எதுக்கு என்னன்னு அவசப்படுறாரோ. ஐயோ வித்வான், பாத்தீங்களா என்ன மரியாதை? தம்பி வாங்க பாப்பா. என்னடா அப்புறம் எப்படி இருக்க? சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? கையால சாப்பிடுவோம்டா. நான் பரோட்டா சாப்பிடுறேன். நீ தான் இருக்கியா? எப்படி எப்படி தட்டுவ? தட்டியா? இப்படி தட்டிடா, இப்படி தட்டி. என்ன கை வந்து? ஐயோ ஏய், நீ தானே இவனுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தவன். ஐயா ஐயா. ஓய் சிப்பி, ஒண்ணும் பண்ண முடியாதே. தம்பி சம்பாலக்கடி பெம்பா. ஏய், எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிட்டியா நீ? 8 நாளானாலும் மகனே நீ அங்கதான் இருக்கணும். நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். கைய கட்டுற நீ. இந்த பார், வாங்கிக்கடா வாங்கிக்கடா வாங்கிக்க. என்ன தைரியம் இருந்தா பொண்ணு குளிக்கிறத வேடிக்கை பாப்ப. பொண்ணு குளிக்கிறத பாக்குறதுக்கு தைரியம் ஒண்ணும் தேவையில்லை. கண் பார்வை சரியா இருந்தா போதும். இதே மாதிரி பாத்துக்கிறதேன்னு வச்சுக்க, உனக்கு பாரு இல்லாம பண்ண ஜாக்கிரதை. அவ யாரு? உனக்கு அக்கா மகளா அத்தை மகளா? இப்படி வக்காலத்து வாங்குற? வேலை இல்லாத பயிர், யாரு வேணா மேய்ஞ்சுக்கலாம். இனிமே நீ எப்படி மேயறன்னு பார்க்கத்தான போறேன். நான் சொன்னேன். அபிராமி விஷயத்துல இனிமே நீ தலையிட்ட உனக்கு தலைய இருக்காத ஞாபகம் வச்சுக்க. டேய், இந்த குட்டிய அரைகுறைய துணியோட பார்த்ததுக்கு உனக்கு தாங்கிக்க முடியல. இவள துணியே இல்லாம நிர்வாணமா இந்த ஊரே பார்க்கும்படி நான் செய்யல. என் பேரு செல்லதுரை இல்லடா. டேய், இப்ப சொல்றேன், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நடக்க விட மாட்டேன். நிறுத்தியா? சாமியார நீ போலி சாமியாரு, மந்திரவாதியா தந்திரவாதி. இப்ப என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சா? என்கிட்ட 50 ரூபா வாங்கிட்டு அந்த ஆளு கைய கட்டிட்டு அந்த ஆள்கிட்ட 55 ரூபா வாங்கிட்டு கையாவது விட்ட. இதுதான் நம்ம வேலையே. அப்ப எனக்கு வழியே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த 55 ரூபாய்க்கு மேல பெரிய வேலையெல்லாம் நம்ம கையில இருக்குது. என்ன ஆனாலும் சரி, என்ன செலவானாலும் சரி, ஒரு கை பாத்துறேன். அப்படி வா வழிக்கு. தம்பி, ஒரு 250 ரூபாய் என் கையில கொடு. என்கிட்ட அருமையான ரத்த காட்டேரி இருக்கு. அத நான் உண்மையில ஏவி விடுறேன். பயப்படாத, அது உன்னை ஒண்ணும் பண்ணாது. ரொம்ப நல்ல பிராணி. அதை ஏவி விட்டதும் உன்னை ஒரு பய தொட மாட்டான், தெரியுதா? என்ன பண்ணுது? குட்டி ரத்த காட்டேரியா? காட்டேரி பத்தி அப்படி பேசாதே. இப்ப எப்படி இருக்கு? இனிமே நீ கவலைப்படாத. இப்படியே நீ போ. உன் மேல எவனாவது கை வச்சான்னா அவன் கை கால் வீங்கி வழிக்கே வரமாட்டான். வெற்றி உன் பக்கம் தான். ஜெய் ஜக்கம்மா. இருக்கியா? என்ன எப்படி இருக்கிய? என்ன சிரிக்கிற? கோவர்ல? டேய், என்னடா அண்ணனுக்கு தோசை வச்சிருக்க? பொற வைடா, அண்ணன் நன்றி உள்ளவரு. கோவர்ல இல்ல. நீ ஏதாவது சாப்பிடு. ஐ, காப்பி இருக்க.
என்ன காப்பியை நான் துப்புனதுக்கு உங்களுக்கு கோவம் வருமே, அடிக்கலாம் போல தோணுமே, அடிக்க பார்க்கலாம். அட உன்னை ஏன்டா நான் போய் அடிக்கிறேன்? உனக்கு காப்பி பிடிக்கல துப்பி இருப்பேன், அதுக்கு போய் நான் கோச்சுக்கணும். அண்ணா என்னண்ணே இதை போய் சாப்பிட்டு என்ன வந்ததுல இருந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான், பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 4 போடுங்க அப்பதான் சரிவிட்டு வரும். அடிங்கண்ணே. சே ஆரியா பையன் தெரியாதனமா பண்ணிட்டான், இதுக்கெல்லாம் நம்ம போய் கோச்சுக்கலாமா? டேய் மண்டவோட பில்லோட 7 ரூபாய்ண்ணா. இந்த ஆளு என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? அண்ணா வாங்கண்ணே, உட்காருங்க, வாங்க. என்ன சரி, நான் தான் தள்ளி விட்டேன். அடி படிச்சா உங்களுக்கு கோவம் வரணுமே, அடிக்கலாமா தோணுதுல்ல? எதுக்கு போ உன்னை அடிக்கணும்? நீ மந்திர தந்திரம்னு போவ, நமக்கு எதுக்கு இந்த வம்பு? யோ மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மானம் எல்லாமே இருக்கணும்யா. நீ ஒரு மனுஷனா நல்ல ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சு போறியா? என்ன மறைக்கிற? அட தூ. பாடுவார் ராஸ்கோல். நானும் போனா போதும் பார்த்தா ரொம்ப லவ் விடுறீங்க, மிதிச்சிடுவேன். போன காரியம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நல்ல ஆட்சி அனுப்பிச்சாயா? நான் விக்ரமாதித்தன் காலத்துல இருந்து இருக்கேன். கூடு விட்டு கூடு பாயேன், மரம் விட்டு மரம் தாவி இருக்கேன், வேப்பலையால அடி வாங்கிருக்கேன், விபூதியால அடி வாங்கிருக்கேன், சாட்டையால அடி வாங்கிருக்கேன். இவ்வளவு அடி எனக்கு வலிச்சது இல்லையா? அந்த ஆளு அடிச்சு அடி இருக்கேன், என் கற்பமே கலங்கி போச்சியா. என்ன விடு, பாவம் அந்த பையன் இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படித்தான் இருக்கானோ. யோ இனிமே இந்த மாதிரி ஆள்கிட்ட என்னை அனுப்பிச்சா அவன் கொடுத்ததை விட உனக்கு டபுள் மடங்கு கொடுப்பேன். யோ டப்பாத்துல உள்ள போறேன். புறப்பட்டுமா? சரிப்பா. நான் வர்றேன் மாமா. என்ன அதுக்குள்ளார? ஆமாண்ணே, அவனுக்கு ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் டியூட்டியா? ஆமாமா, கந்தப்பன்னு ஒரு பயங்கரவாதியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. அவனை பிடிக்கிறதுக்கு எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தனி பிரான்ச் அமைச்சிருக்காங்க. அதுக்கு நான் தான் ஹெட். அவசியம் போயாங்கணும். ஏன் மாப்பிள்ள, அவனை பிடிக்க போற போலீஸ்காரங்க எல்லாம் அவன் கொலை பண்றான்னு பேப்பர்ல படிச்சேன். நீங்க அவசியம் போய் தான் தீரணுமா? என்ன மாமா, நீங்களும் அம்மா மாதிரியே பேசுறீங்க. கடமைன்றப்ப போகாம இருக்கலாமா? கவலையே படாதீங்க மாமா, அவனை புடிச்சு அவன் கையில விலங்க மாட்டாம நான் திரும்ப மாட்டேன். ஆமா, எங்க அபிராமியை காணோம்? அபிராமி இங்கத்தானே இருந்தா, வெளியே போயிருக்கா போல இருக்கு. இப்ப வந்துருவா. அம்மா அந்த விஷயம் உருடா, அவசரத்தை பாரு. என்னம்மா? கல்யாணமே இப்ப வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவன் அபிராமிய பார்த்த உடனே கல்யாணம் எப்பன்னு தவிச்சிட்டு இருக்கானே. இந்த திருப்பணி முடிஞ்ச உடனே கல்யாணத்தை கண்டிப்பா வச்சுக்கலாம். அட போங்கண்ணே, விவரம் புரியாம பேசிட்டு இருக்கீங்களே. உங்க மருமகன் கல்யாணம் எப்பன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கூட்டு வந்திருக்கான். மாப்பிள்ள, இப்ப ஆணி முடிய போகுது. ஆடி முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுப்போம். அப்புறம் என்னடா, ஆவணில கல்யாணம், சரிதானே? சரிம்மா. அப்ப நான் புறப்படுறேன். அபிராமி, இப்படி திரும்பிக்கிட்ட என்ன அர்த்தம்? உன்னை பக்கத்துல வந்திருக்கேன், பூவெல்லாம் ஒழுங்கா வச்சுக்கிற இல்லையா? நீங்க ஒண்ணும் தொட வேண்டாம், உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம். ஐயோ கோச்சுக்கிறாத, திடீர்னு கச்சேரி புக் ஆயிருச்சு. இப்ப கூட எல்லாரும் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. நான் உங்களோட சொல்லிட்டு போறத வேகமா ஓடியாந்தேன். உங்களுக்கு என்ன, ஊருக்கு போயிடுவீங்க, தவிச்சிட்டு இருக்கிறதீங்க நான் தானே. இவ்வளவு பேசுறியே, உனக்கா எத்தனை நாள் காத்துட்டு இருக்கேன். இது பாருங்க, உங்க நிலைமை வேற, ஏன் நிலைமை வேற. நான் கிளம்பும் போது அப்பா ஏதோ ஒரு வேலை சொல்றாரு, அவரை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. அபிராமி, காதலிச்சாலே இப்படி பல சிக்கல் வரத்தான் செய்யும். அத நாம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்ப நான் கிளம்பட்டுமா? எப்ப வருவீங்க? நான் வந்ததும் உன் வீட்டுக்கு வந்துடுறேன். ஐயோ வீட்டுக்கா? அப்பா இருப்பாரு. அப்ப ஒண்ணு செய்யறேன், இந்த இடத்துக்கு வந்து ஒரு பாட்டு படிக்கிறேன், அதை கேட்டு நீ எங்க இருந்தாலும் வந்துடணும். வரலனா? இல்லன்னா நான் உன்னை தேடி வந்து பல பேர் பாக்குற மாதிரி மொத்தம் கொடுத்துருவேன். நான் பாட்டு படிச்சா வருவியா வரமாட்டியா? நான் வரமாட்டேன். இந்த ஆளு வேற பேன் பேனு கிட்டுச்சா. ஐயா வணக்கம். வாழ்க. ஏது இந்த பக்கம்? இந்த பக்கம் வந்தேன், உங்களை பார்த்ததும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சு. நல்லா இருப்பா. நேத்து கூட உங்க அப்பாவும் நானும் பேசிட்டு இருந்தோம். நீ ரொம்ப தெரிஞ்சிட்டதாக உங்க அப்பா சொன்னாரு. அவர் ரொம்ப பெரிய மனுஷன்ப்பா. அவருடைய பெயரை நீ எடுக்கணும். நிச்சயமா எடுக்கதான் போறேன். கோயில்ல வேலை இருக்கு, நான் வர்றேன். ஐயா ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா உங்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும். என்னப்பா சொல்றேன்?
வாங்கய்யா வாங்க. என் மகனுங்க வந்தாச்சு. வாப்பா. கச்சேரி எல்லாம் எப்படி நடந்தது? அமக்கலாம் பிச்சுட்டமா பிச்சு. அடுத்த வருஷம் திருவிழாவுக்கும் எங்களை தான் புக் பண்ணிருக்காங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டான். அப்படியா? கைகால கழுவிட்டு சீக்கிரமா சாப்பிட வாப்பா. சாப்பாடா அது யாருக்கானு? நீ வேற நான் வந்து வர பாக்கணும். அம்மா நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும். நான் ஒரு முக்கியமான வேலையா ஒரு முக்கியமான வேலை பார்க்க போறேன். தயவு செஞ்சு எங்க வரும் கேட்டாத. சோலை மலை ஓரம் போல குயில் பாடும் சோலை மலை ஓரம் போல குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் உயிரே நீ வா வா தேடி வரும் மயிலே நீ வா வா சோலை மலையோரம் போல குயில் பாடும்
ஏங்க உங்களுக்கு பாடுறதுக்கு நேரம் காலமே கிடையாதா? இந்தா உன்னை பத்தி பாடுறதுக்கும் உன்னை பத்தி நினைக்கிறதுக்கும் நான் நேரங்காலம் பார்க்கணுமா? நான் ராத்திரிலையும் பாடுவேன், பகல்லையும் பாடுவேன். நான் எப்ப பண்ணா நீ வரணும். நீ வேணாம்னா சொல்லு, நான் பாடல. அது இல்லங்க, உங்க பாட்டை கேட்டதும் கண்ணு ரெண்டு தேடுது, மனசெல்லாம் படபடங்குது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏன் நீ தான் சில செதுக்க மாதிரியா போஸ் கொடுத்தா எதுக்கு கிடக்க எதுவுமே தெரியாம சொல்லுவிய? அது மாதிரி தியானத்துல இருக்கிறது ஏன் வந்த? அதெல்லாம் அப்போ. ஆனா இப்போ உங்களோட பழக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்னால எதையுமே மறைக்க முடியல. தயவு செஞ்சு என் வேலை நேரத்துல பாடாதீங்க. அதெல்லாம் முடியாது, நான் அப்படித்தான் பாடுவேன். என் ராஜா, என் கண்ணு, என் செல்லம், நான் சொல்றத கேளுங்க. சரி, உனக்காக நீ சொல்ற நான் கேக்குறேன். ஆனா நான் கேக்குறத நீ கொடுக்கணும். என்னது? கை ரெண்டையும் மேல தூக்கு. எதுக்கு? தூக்கு சொல்றேன். கண்ணு ரெண்டு முடிக்க, கப்புன்னு கட்டிக்க. வாமா வா. பாத்தியாமா இந்த சிலைய? முகத்தை பாரு, எந்த களங்கமும் இல்லாம தெய்வ கலையா இருக்குல்ல. ஆயன சிற்பி பண்ண பணியை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதேன்னு நான் பெருமைப்பட்டேம்மா. நீ கூட சிவகாமி இருந்த இடத்துல இருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டேல. அப்பேற்பட்ட உன்னதமான பணியில ஏதாவது களங்கம் வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கம்மா. பஞ்சபூதங்கள் அதிகமா நிறைஞ்சிருக்கிறது பூமிங்கிறதுனாலதான் அந்த பூமி தாயோட கர்ப்பத்திலிருந்து பாறைகளை சாஸ்திரப்படி தேர்ந்தெடுத்து திருப்பணி செய்கிறோம். அந்த கல்லுக்குள்ள இருக்கிற கடவுளுடைய தோற்றத்தை இந்த உலகத்துக்கு காட்டுற பெரிய பொறுப்புல நாம இருக்கிறோம். கடவுளையே படைக்கிற இந்த உன்னதமான பணிக்கு அத்திவாரமா இருந்து ஆரம்பிச்சு வைக்கிறதே உன்னுடைய தோற்றம் தாம்மா. களங்கமே இல்லாம தெளிஞ்ச நீரோடையா இருந்த உன் பார்வையில எனக்கு இப்ப சில மாற்றங்கள் தெரியுதம்மா. இது பருவத்துல ஏற்படுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது உங்ககிட்ட ஏற்படக்கூடாதுமா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுல எந்த களங்கமும் இல்ல. அம்மா, சாமுத்திரிகா லட்சணத்தை படிக்காம இந்த கலையை தொட முடியாதம்மா. என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி எனக்கு அக்கறை இல்லை, ஆனா என்ன நடக்கணுங்கிறத பத்தி தான் எனக்கு அக்கறை. உங்க அப்பாவுடைய இந்த தெய்வ திருப்பணிக்கு நீ இந்த ஊருக்கு வரும்போது எப்படி இருந்தியோ அப்படியே இருந்து உதவணும்மா. நான் எதை சொல்றேன்னு உனக்கு தெரியும். நீயும் உன்னை மாத்திப்பேங்கிறது எனக்கு தெரியும். ஏன் அபிராமிய நான் நம்பலாமா? அம்மா, நான் கையெடுத்து கும்பிட்டா சாமியே எனக்கு வரம் கொடுக்கும். இப்போ உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன். அப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துல செஞ்சுட்டு வர இந்த தெய்வ திருப்பணியை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லப்பா. அப்பா, உங்க மேல ஆணையா, நாம கும்பிடுற அந்த தெய்வத்து மேல ஆணையா, இனிமே என் மனசுல எந்த ஆசை பாசங்களுக்கு இடம் கிடையாதுப்பா. இது சத்தியம்பா. முன்புன்னு தெரியாத ஆளு அந்த ஆள்கிட்ட ஒரே தொல்லையா இருக்கு. அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஏடு பிடிச்சு கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. அப்படியா? இந்த கயிறை இந்த ஏட்டுல போடு. சொல்றேன் கேளு. முன் ஜென்மத்துல நீ பண்ணியா பிறந்த, அவரு மனுஷனா பிறந்து உன்னை உலக்கையாலேயே அடிச்சு கொண்டாரு. அதுக்கு அடுத்த ஜென்மத்துல அவரு கழுதையா பிறந்தாரு, நீ சலவ தொழிலாளியா பிறந்து அவரை அடிச்சு துன்புறுத்திட்ட. இந்த ஜென்மத்துல ரெண்டு பேருமே மனுஷனா பிறந்துட்டீங்க. அந்த பகை தீரவே இல்ல. அதனால அவரால உந்தனுக்கு வந்து விழும் உதை இது மாறாது மாறாது மாறாது. சுபம் சுபம் சுபம். ஐயோ, இதுக்கு வர வழி இல்லையா? ஏயா இல்ல, இதைய மதியால வெல்லலான்னு சொல்லிருக்காங்கல்ல, அந்த மதிய வச்சு தப்பிச்சுக்கப்போ. மதியா அவர் என் ஃப்ரெண்ட், அவரை வச்சு தப்பிச்சுக்கிறேன். யோ, அதையா நீ அந்த ஆள்கிட்ட உத வாங்கிட்டே இருக்கிற. மதியன்னு சொன்னது ஆளை இல்ல, புத்திய சொன்ன. அதை வச்சு படிச்சுக்கப்போ.
என்ன கண்ணா ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குற? வளையலையும் பூவியும் பார்த்து ஒரு வயசு பொண்ணதான் எதிர்பார்த்திருப்ப. யாரையோ எதிர்பார்க்க இவன் வந்து நிக்கிறான்னு பாக்குறியா? சும்மா நின்னா எப்படி பாடுறது? இனிமே நீ கரடியா கத்துனா கூட அந்த மயில் இந்த பக்கம் வராது கண்ணா. இந்த பார் காளிமுத்து, அந்த பாட்டுல எடுபடாது. பாட்டை மாத்திக்க. தேவதாஸ் படம் பார்த்திருக்கல்ல, ஒரு பைஜாமா ஜிப்பா போட்டுக்க, தோல்ல ஒரு ஷால்வையும் போட்டுக்க, கையில ஒரு ஃபுல் பாட்டிலையும் பிடிச்சுக்க. உலக மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னு பாடிக்கிட்டே திரி. உனக்கு என்னாச்சு? இப்ப கதவு திறக்க போற இல்லையா? அபிராமி, அபிராமி, ஏன் என்ன பார்த்தோம் கதவு மூடுற? உனக்கு என்னாச்சு? சொல்லு அபிராமி. என்ன பாக்க நீங்க இங்க வராதீங்க. உங்களை பார்க்க எனக்கு பிடிக்கல. என்ன காரணம்னு கேட்காதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. போயிடுங்க. சிவாயம் நமச்சிவாய ஓம். நான் சொல்றதை எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. ஈரான் ஈராக்ல சண்டை போட்டாங்க. என்ன ஆச்சு? பல உயிர்கள் செத்து விட்டன. அதுக்கப்புறம் சமாதானமாய் விட்டார்கள். ஏன் சாகிறதுக்கு முன்னாடியே சமாதானமாயிருக்கலாம் அல்லவா? அதனாலதான் சொல்றேன், யாரு யாரு சண்டை விடக்கூடாது, யாரு யாரு அடிக்க கூடாது, அடிக்க கூடாது. என்னங்க ஒரே கூட்டமா இருக்கு? நம்ம ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரு. காணாம போனது எல்லாம் ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சு சொல்றாராம். அப்படியா? நம்ம பையன் ஒருத்த காணாம போயிட்டான். அவரையே கேட்டு பாப்போம். கேட்டு பாருங்க. உட்கார் உட்கார். வணக்கம் சாமி. வணக்கம். என்ன வணக்கம் பக்தா. சாமி, தங்கள் பாதங்களுக்கு கீழ் நான் அமரலாமா? நீ அங்கே உட்கார கூடாது, இங்க உட்காரு. சாமி ஊருக்கு புதுசுங்களா? புதுசா இருந்தாலும் பழசுதான், பழசா இருந்தாலும் புதுசுதான். ஆஹா. சாமி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்ங்க. இந்த திருப்பதி பழனிக்கெல்லாம் முடி கொடுக்கறதா வேண்டிக்கிறாங்களே, அது ஏன்? கேட்டீங்களா? கேட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஏன் நான் என்ன இங்கிலீஷ்ல பேசினா, கன்னடத்துல பேசினா, தமிழ்ல தானே பேசினேன்? இல்ல, இது ஒரு நல்ல கேள்வி. ஜனங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. சொல்றேன் கேளுங்க. மூக்க வெட்டினா வளராது, கைய வெட்டினா வளராது, காலை வெட்டினா வளரவே வளராது. ஆனா முடிய வெட்டினா வளரும். அந்த தைரியத்துலதான் ஜனங்க மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அது சரி சாமி, மொட்டை அடிச்சா முடி வளரும். ஆனா பல பேருக்கு மூளையே வளராம இருக்குதே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனாலதான் அடிக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. இங்க பாருங்க. ஏன் சாமி, திருப்பதிக்கும் போகாம பழனிக்கும் போகாம இப்படி ஒரு டப்பா இருக்கே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல விளையக்கூடிய நிலத்து பக்கத்தில் ஒரு தரிசு நிலம் கிடக்கலாம் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். சரி, இந்த தரிசு நிலத்தை சுத்தி புல்லு முளைச்சிருக்கு. இத மாடை விட்டு மேய விடுறதா, அடுப்புல இருந்து கொல்லி கட்டி எடுத்து கறிக்கு விடுறதா? நாயை விட்டு நக்க விடு. நாய் இவனை நக்கணுங்கிறீங்களா, இல்ல இவன் நாயை நக்கணுங்கிறீங்களா? இல்ல, நாய் தான் இவனை நக்கணும். போடா போய் நாய் நக்கு போ. ஆடா, அது விடுங்க சாமி, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். கல் இருக்குது, நாய் கிடைக்க மாட்டேங்குது. நாய் கிடைக்கும் போது கல்லு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 2-3 நாளா ஒரு பையன் நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டே இருக்கிறான். ஆனா அவன் இந்த டிவிஷன்ல இருக்கிறான். அவன் சவுண்ட் மட்டும் என் காதுக்கு ஒலிக்குது, அவன் கிடைக்க மாட்டேங்கிறான். அவன் உன் கையில் சிக்க மாட்டான். அவன் விதியை மதியால் வென்று விட்டான். நாய் தொலைது விடுங்க. ஜலதோஷமா இருக்கு, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இந்தாங்க, இதான் ஞானப்பொடி. இத போட்டுக்கிட்டா ஜகல வியாதியும் போயிடும். அப்படியா? நாங்கப்பா எல்லாருக்கும் ஞானப்பொடி உறிஞ்சுங்கப்பா. என்ன ஞானம் வருதா? பாதி வந்தது, மீதியும் வரும். வரும் வரும். வந்து விட்டது. என்ன சாமி இது? என்னது கம்பளி பூச்சி மாதிரி தெரியுது? ஓஹோ, இது சாமி. ஏமாத்த பாக்குற? ஏயோ, ஒருத்தன் சிகப்பு துணியை கட்டிட்டு வந்தா எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியது.
இவன் என்ன இந்தியாவின் தலையெழுத்து மாத்திடுவானா? அரிசி விலை அப்படியே தான் இருக்கு, பாமாயில் விலை அப்படியே தான் இருக்கு. என்ன ஏமாத்தலையா? காளிமுத்து, ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கிற? வாப்பா சாப்பிடலாம். எனக்கு பசி இல்லம்மா. என்னப்பா அது, காலையிலயும் சாப்பிடல, இப்பவும் வேண்டாங்கிற? என்னப்பா ஆச்சு? எனக்கு மனசு சரியில்லை, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இத பாரு தம்பி, நானும் அரசல் பரசலா கேள்விப்பட்டேன். யாராருக்கு என்னென்ன நடக்கணும்னு விதி இருக்குதோ அப்படித்தான்ப்பா நடக்கும். காளிமுத்து, உன்னை தப்பா பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? ஒன்னால தாப்பா நாங்க இந்த ஊருக்கு வந்தோம். இப்போ ஒன்னாலேயே நாங்க இந்த ஊரை விட்டு போக போறோம். நான் என்ன தப்பு பண்ணேன்? உன் தப்பு இல்லப்பா, உன் வயசு பண்ற தப்பு. தம்பி, எல்லாமே எனக்கு தெரியும். அபிராமி பிறந்தப்பவே தான் தங்கச்சி மகனுக்கு தான் வாக்கு கொடுத்தாரு சிற்பி ஐயா. வர்ற ஆவணி மாசம் கல்யாணம். உன் மனசை நீ மாத்திக்கணும். சிற்பி ஐயா தன் கௌரவத்தை உயிரா மதிக்கிறவர். அதை நீ புரிஞ்சுக்கணும். என்னப்பா பேசாம இருக்கிற? இந்த கோயில் பணி முடியணுமா இல்ல சிற்பி ஐயாவோட கதை முடியணுமா? என்ன மன்னிச்சிருங்க, சொன்ன வாக்க தவற குடும்பத்துல நான் பிறக்கல. கோயிலை கட்டி முடிக்கணும், அதான் என் லட்சியம். இனிமே என்னால சிற்பி ஐயா கௌரவத்துக்கு எந்த குறையும் வராது. என்ன நம்புங்க. பாத்தீங்களா ஐயா, உற்சவ மண்டபம் எவ்வளவு அம்சமா அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா ஐயா? எல்லாம் ஐயாவுடைய கைங்கரியம் தான் ஐயா. திருப்பணி வேலைகளை எல்லாம் நல்ல முறையில முடிச்சு கொடுத்துட்டீங்க. இதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகத்தையும் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா எங்களை விட பாக்கியசாலி வேற யாருமே இருக்க முடியாது ஐயா. வடிவாம்பாள் கருணையால நீங்க தான் எனக்கு இந்த திருப்பணி பாக்கியத்தை கொடுத்தீங்க. ஐயோ, என்னங்க ஐயா. வர்ற ஆவணி மாசம் 23ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு 9:10க்குள்ள வாதி நட்சத்திரம் துலா லக்னத்துல கும்பாபிஷேகம் நடத்தலான்னு ஐயா நாள் குறிச்சிருக்காங்க. ஐயா, கும்பாபிஷேகத்துக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும்னு நீங்க உத்தரவு போட்டீங்கன்னா நாங்க செஞ்சு முடிச்சிடறோம். நாளைக்கே கும்பகோணத்துக்கு லெட்டர் போட்டு நடராஜ சாஸ்திரிகளை வர சொல்லிடலாம். அவர் வந்த உடனே கும்பாபிஷேக சம்பந்தமான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். எனக்கு உத்தரவு. நானும் அந்த பக்கம் தான் வரேன். வாங்க. எப்ப வந்த? என்ன இது சீர்வரிசை எல்லாம்? ஆமாண்ணே, சீர்வரிசைதான், நிச்சயம் பண்ணணும்ல. என்னம்மா சொல்ற? அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி ஆடி முடிஞ்சிருச்சு. ஆனா உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல, அதான் நானே வந்துட்டேன். ஏமா இந்த அவசர கோலம்? 4 பேர்கிட்ட சொல்லி நல்ல விதமா செய்ய வேண்டாமா? இல்லண்ணே, எனக்கு 2 மாசமா உடம்பு சரியில்லை. அடிக்கடி மயக்கம் வருது. ஹை பிரஷர்னு டாக்டர் சொல்றாரு. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். இதெல்லாம் ஒரு பெரிய வியாதி இல்லம்மா. ஏன் இல்லாதெல்லாம் நினைச்சு கஷ்டப்படுற? இல்லண்ணே, இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுன்னா கல்யாணமே முடிஞ்ச மாதிரி என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. தாம்பூலத்தை வாங்கிக்கங்கண்ணே. இல்லம்மா, வந்து வாங்கிக்கங்கண்ணே. ஐயா, அட்டை வாங்கிக்கங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சம்பிரதாயம் எல்லாம் எதுக்கு? நான் அதுக்கு சொல்லலம்மா. ஐயா, இப்பதான் எங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிங்க. அதுக்கு பதிலா அம்பாள் வடிவாம்பா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்கா. சந்தோஷமா தட்டை வாங்கிங்க. ஐயா, அப்பா கண்ணே. ஐயா, வாயா. ஐயா, என்ன எல்லாரும் ஏன் வீட்டு தேடி வந்திருக்கீங்க? வரவழைச்சிட்டியப்பா. அப்படி என்னையா நான் பதட்டமான வேலையை செஞ்சுட்டேன்? என்ன செஞ்சிட்டியா? உன் உத தாங்க முடியாம இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த பையன் ஊரை விட்டே போறங்கிற முடிவுக்கு வந்துட்டான். இது நியாயமா? நான் அப்படியே அடிச்சேன்? அடியா? நீ அடிச்ச அடியில எலும்பும் தோலுமா இருந்தவன் எருமக்கடா மாதிரி மாறிட்டான். இனிமே நீ அடிச்ச யானையா மாதிரி காட்டுக்குள்ளே ஓடிடுவான். எப்பா, உன்னை நான் புண்படும்படியா அடிச்சேன்? ஐயோ, நான் அடிக்கலப்பா, அன்ப கசைக்கு புளியற அப்ப அடிச்ச. இப்போ அணைக்க போறேன். வா
ராஜா இந்த ஒத்துமையை பார்க்கத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். பாருங்க, நல்லா பாருங்க. இவன் என் கூட பிறந்த என்ன வாயில கொசுவா? உறக்க முடியாத தம்பி. தம்பி, இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். இது சத்தியம். ஐயோ அப்பா, அடி பலமா புடிச்சிருச்சா? நல்ல அடிடா. ஐயோ, கண்ணு, இனிமே உன்னை அடிக்க மாட்டேன் ராஜா. என்ன நானும் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும். ஏண்டா அறியறதுக்கு என்ன அருவாமனையா? இல்ல நான் மன்னிச்சிடுங்கன்னு. இனிமே நீ இங்கேயே இருப்பா. அப்புறம் நீ என்னப்பா சொல்ற? இங்கே இருந்துருங்க. அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கே பஞ்சாயத்து? வாங்க போலாம். அன்புனால பழையபடி அவன் ஒல்லி ஆயிடணும். சரி, வரட்டுமா? வரேன். போயிட்டாங்க. போய் முடி வெட்டிக்குங்க. அங்கப்பா, தம்பி தங்கப்பா, எழுந்திருப்பா, மணி 9 ஆகுது. தூங்கிட்டு இருக்கல. போங்க. தூங்காதே தம்பி, தூங்காதேன்னு பாட்டு கூட்டிருக்குது. நீ கேட்டது இல்லையா? தூங்குறதுக்கு தான் ராத்திரி இருக்க, பகல்ல தூங்க கூடாதுப்பா. அடடடடா, செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன். போங்கண்ணே. இந்த பார், சூடா டீ அண்ணன் கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் எல்லாம் போயிடும். ஐயையையைய, நீங்க சாப்பிடுங்க. இந்த வாங்கிக்க, வாங்கிக்க. டேய், என்ன இது? தூர மேல தண்ணி ஊத்துறீங்களா? அறிவு இல்ல? பின்ன முடிச்சுட்டு இருக்கிற மேல தண்ணி ஊத்துவாங்க? உன்னை எவ்வளவு அன்பா பாசமா கையில டீ எடுத்து வந்து எழுப்புன. எழுந்துச்சாடா நீ? அண்ணா, சத்தியத்தை மீறாதீங்க. உன் வரையில சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டேன்டா. ஆடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். உன்னை எல்லாம் அடிச்சாத்தாண்டா திரும்ப, அடிச்சாத்தாண்டா திரும்ப. வேண்டாம் தம்பி, இது ரொம்ப பாவம். யோ, பயப்படாதியா, நான் இருக்கேன்ல, சொன்னதை செய்யி. முடியாது, என்னால முடியாது. ஆத்தா விஷயத்துல விளையாடப்படாதியா. ஐயா, என்ன மன்னிச்சிரு. யோ, என்ன அழட்டிக்கிற? இப்ப செய்ய முடியுமா முடியாதா? முடியாது, என்னால இந்த காரியத்தை செய்யவே முடியாதுயா. என்ன விட்டுறியா? இத பார்த்துட்டு பேசியா? ஐயா, முடியாது. தவறு, நல்ல சகுனம் தான். தைரியமா போயா. ஐயா, புதுசா கட்டின கோயில் மண்டபம் இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. தாயே, என்னம்மா இது சோதனை? என் வாழ்க்கையை உன் திருப்பணிக்காக அர்ப்பணிச்ச எனக்கா இப்படி ஒரு சோதனை? உங்களை கோயில் கட்ட சொன்னா குடும்பம் பண்ணிட்டீங்களேடா. எங்க மனசறிஞ்சு நாங்க உனக்கு எந்த குறையும் வைக்கலையே. என்னன்னு சொல்லு தாயே. இந்த கோயில்ல தப்பு நடந்து போச்சுடா. இந்த கோயில் தீட்டுப்பட்டு போச்சுடா. என் உடம்பெல்லாம் எரியுதுடா. அம்மா, நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே தாயே. ஏய், எனக்கு சிலை செய்யணும்னு தன்னித்தன்மை இழந்தவள, நிலகுலைஞ்சு போனவளை வச்சு சிலை செஞ்சானா எப்படா ஏத்துக்குவேன்? தாயே, இது எங்களுக்கு தெரியாம நடந்த தப்புமா. நாங்க என்ன செய்யணும் சொல்லுமா. ஏய், தப்பு செஞ்சவ மனசு திருந்தி என் தேர ஊர்வலமா இழுத்துக்கிட்டு வந்து குழந்தை மேனியோட அவ எனக்கு அபிஷேகம் பண்ணணும்டா. அப்பத்தாண்டா என் மனசு குளிரும். இது பாருங்க, இந்த சாமி ஆண்டவன் சொன்னது அவ்வளவு போய். படிவாம்பாள் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த கலங்கமும் இல்லாதவ. இது அந்த சாமி மேல சத்தியம். இந்தாமா, நீ பாட்டுக்கு சத்தியம் பண்ணிட்டு போயிருவ. லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு கோயிலை கட்டி இருக்கோம். அது மறுபடியும் பாழா போகணும்னு சொல்றியா? என்னங்க இப்படி தயங்குனா எப்படி? தீர்ப்ப சொல்லுங்க. ஆத்தாளோட உத்தரவுப்படித்தான் நாம இந்த கோயிலையே கட்ட ஆரம்பிச்சோம். அதுல தடங்கள் ஏற்பட்டதுக்கு காரணம் தெய்வ குத்தங்கிறத நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஆத்தா என்ன உத்தரவு போட்டிருக்காளோ அத ஊர் நன்மைக்காகவும் கோயில் கும்பாபிஷேகம் நல்ல முறையில நடக்கணுங்கிறதுக்காகவும் இந்த பஞ்சாயத்து சார்பில் நாளைக்கே அதை நடத்தணும்னு நான் தீர்ப்பளிக்கிறேன். என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டீங்களா? எவனோ
சொன்ன அபாண்டமான பழிய நீங்களும் நம்பிட்டீங்களாப்பா? நம்பிட்டீங்களா? நான் கெட்டு போடுவேன் முடிவே பண்ணிட்டீங்களாப்பா? என் உடம்புல ஓடுற ரத்தம் உங்க ரத்தம்ப்பா. அது தப்பு செய்யுமா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஏப்பா பேச மாட்டேங்கிறீங்க? இந்த உலகமே என்ன தப்பா சொன்னாலும் நான் லட்சியம் பண்ண மாட்டேன்ப்பா. ஆனா நீங்க என்ன தப்பா சொன்னா ஐயோ அது என்னால தாங்க முடியாதுப்பா. உங்களுக்கு தான் சாக தெரியுமா? எனக்கு சாக தெரியாதா? சொல்லுங்கப்பா. இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இன்னும் உயிரோட இருக்கேன். ஏன் நான் செத்துட்டா அவங்க சொன்ன போய் மெய்யாயிடும்பா. அந்த கூட்டத்துல நீங்க ஏன் தலை குறிச்சு நின்னீங்கன்னு எனக்கு இப்பதாமா புரியுது. நான் காளிமுத்துவை காதலிச்சேன், அதனால நான் கேட்டு போயிருப்பேன். நீங்களும் நம்பிட்டீங்களாப்பா? இல்லம்மா, உன்னை தப்பா நினைக்க என்னால முடியாதுமா. உன் மேல சுமத்தி இருக்கிற குற்றத்தை இல்லேன்னு நிரூபிக்க என்னால முடியலையம்மா. நான் பேசி என்னமா பிரயோஜனம்? அந்த வடிவாம்பா சக்தி உள்ளவளா இருந்தா இப்படி என் மேல அபாண்டமா பழி சொன்னவங்கள சும்மா விட மாட்டா. தெய்வ திருப்பணியே வாழ்க்கையா வாழ்ந்த உங்களை அவமானப்படுத்துறவங்கள அவ தண்டிக்காம விட மாட்டா. ஒருவேளை நம்மள அந்த தெய்வம் கை விட்டுட்டா நம்ம 2 பேருமே சேர்ந்து சாகலாப்பா. அப்பா கீழே இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. அப்பா அபிராமி, அடாதம்மா, அடாத. அம்மா, தாயே, அத்தா, தெரியாதனமா நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே சத்தியமா நான் தப்பே பண்ண மாட்டேன். என்ன காப்பாத்துமா தாயே, என்ன காப்பாத்து. அம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க? தம்பி, நீ ஊர்ல இல்லாத போது நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சுப்பா. என்ன நடந்துச்சு? கோயில் மண்டபம் இடிஞ்சு விழுந்துருச்சியா. அத பார்த்த பூசாரிக்கு சாமி வந்து சிப்பியோட மக சுத்தம் இல்லாம கோயிலுக்குள்ள வந்து வேலை செஞ்சா அதனாலதான் இடிஞ்சிருச்சுன்னு சொன்னாருப்பா. அதனால அந்த பொண்ணு பிறந்த மேனியோட கோயிலுக்குள்ள வந்து ஆத்தாளுக்கு பூஜை பண்ணாதான் அந்த மண்டபம் நிலைக்கும்னு சொல்லிட்டாருப்பா. இதுக்கு அபிராமி எப்படி சம்மதிச்சது? ஊரே கூடி எதிர்த்து நிக்கிறப்போ அந்த பொண்ணால என்ன செய்ய முடியும்? ஐயா, வா தம்பி வா. ஐயா, அந்த சாமியாடி ஏதோ சொன்ன நம்பிக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு இப்படி அநியாயம் பண்ணலாமா? இத பாருப்பா காளிமுத்து, அன்னைக்கு உன் பாட்டை கேட்டு ஆவேசம் வந்து சாமியாடி சொன்னதை அம்பாள் சொன்னதா நம்பித்தானே இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அதே சாமியாடி சொன்னது எப்படி நம்பாம இருக்க முடியும்? அன்னைக்கு அது உண்மைன்னா இன்னைக்கு இது உண்மைதானப்பா? அதுக்கு இல்லைங்கய்யா, வரமாட்டேன்னு சொன்ன சிற்பி ஐயாவை நான் தான் வலுக்கட்டாயமா இங்க கூட்டி வந்தேன். நம்ம ஊருக்கு வந்தவங்கள இப்படி அவமானப்படுத்தலாமா? நாங்க தனிப்பட்ட முறையில உள்நோக்கத்தோட இதை செய்யல. சாமியே சொன்னப்புறம் அதை மீற முடியுமா? சாமி குத்தத்தை சரி செய்யலன்னா கோயில் வேலையும் முடியாது, ஊரு நாசமாயிடும்பா. ஐயா, சிற்பி ரொம்ப பெரிய மனுஷன். அவர் பொண்ணுக்கு இப்படி ஒரு அவமானம்னா அவரால் தாங்க முடியுங்களா? பொன் கத்தி தான், அதுக்காக கழுத்தறதுக்கு சொல்றியா? இப்ப பாருப்பா, ஒரு தேசத்தை காப்பாத்த ஒரு நகரத்தையே இழக்கலாம், ஒரு நகரத்தை காப்பாத்த ஒரு கிராமத்தையே தியாகம் செய்யலாம், ஒரு கிராமத்தை காப்பாத்த ஒரு குடும்பத்தையே இழக்கலாம்னு சாஸ்திரமே சொல்லுதுப்பா. அவங்களை காப்பாத்த வேற வழியே இல்லையா? ஊரே ஒண்ணு கூடி நிக்குது. நான் தனி மனுஷன், ஊரை பகைச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தடவை அவர் மேல உண்மையிலே சாமி வரல. யாரோ வேண்டாம் சொல்லி கொடுத்து அவர் அப்படி சொல்லிருக்காரு. அதை உன்னால நிரூபிக்க முடியுமா? நிச்சயமா நிரூபிக்க முடியும். ஆனா எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? நான் சாட்சியோட வர்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் அவசரப்படாம இருக்கணும். சரிப்பா, வரேங்க. என்னையா இங்க என்னையா பண்ற? ஊர்ல தேர் திருவிழா நடக்க போகுது, நீ அங்க எல்லாம் இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். தம்பி, இத வாங்கிக்கங்க. யோ, என்னையா இது? இந்த பாவ காசு எனக்கு வேண்டாம். இந்த காசுக்கு ஆசைப்பட்டு மேலும் நான் பாவத்தை செய்ய விரும்பல. நீ வந்து உண்மையை சொல்லிடு, ஆத்தா உன்னையும் மன்னிச்சிடுவா. ஒரு நல்ல பெண்ணோட வாழ்க்கை நாசமாகறதுக்கு நான் காரணமாயிட்டேன். ஆனா நான் கும்பிடுற என் தாயே என் கண்ணை திறந்துட்டா. எனக்கு இந்த காசு வேண்டாம் ஐயா. என்னையா வளர்ற பைத்தியம் மாதிரி? பணம் பத்தலன்னா கேளு, இன்னும் தரேன். வேண்டாம் ஐயா, தயவு செஞ்சு என்ன விட்டுடுயா. ஏய் நில்லு, எங்க போற? ஊருக்குள்ள போறேன்ப்பா. பஞ்சாயத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்ல போறேன். அந்த பொண்ணை காப்பாத்த போறேன். இல்லைன்னா எனக்கு நரகந்தாயா கிடைக்கும், நரகந்தா கிடைக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் இங்க வரீங்களா? ஏய், நம்ம சாமிக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி தெரியலையா? போகணும்னு ரொம்ப துடிக்கிறாரு. நீ என்ன பண்ற? அவருக்கு டிக்கெட் கொடுத்துற. நீ அவரை கேட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துரு. என்ன சாமி, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா?
ஐயா வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாம் தம்பி வேண்டாம். இனிமே நான் பிழைக்க மாட்டேப்பா. காசுக்கு ஆசைப்பட்டு போய் சாமி வந்த மாதிரி நடிச்ச அபாண்டமா பொய் சொல்லிட்ட ஐயா. ஐயா அதுக்கு ஆத்தா எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டா. ஐயோ சீக்கிரமா ஓடி போய் அந்த அபிராமியை காப்பாத்துப்பா. அந்த அந்த பண்ணையார் மகன் அவளை நிர்வாணமா படையெடுக்க போறான் ஐயா. அவன் மானத்தை காப்பாத்தியா தம்பி. நிர்வாணமா பூஜை பண்ண வேண்டியவளுக்கு எதுக்குடி புடவை? ஏய்
இவன் எப்படி கோயில இருந்து வரான் தெரியலையே. ராஜா செல்லதோரே, என்னப்பா என்னாச்சு உனக்கு? சொல்லுடா, என்னடா ஆச்சு? என்ன பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க என்னங்க, ஐயோ என்னங்க, நம்ம பிள்ளைய பாம்பு கடிச்சிருச்சுங்க. பாத்தீங்களா, எந்த தாயும் தான் பொண்ணை நிர்வாணமாக்கி பார்க்கணும்னு நினைக்க மாட்டா. எல்லாம் இவன் சதி. நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க யாரும் நம்பல. இப்ப நிலைமைய பாத்தீங்களா? நான் காளி முதுகிட்ட போட்ட சவாலுக்காக சாமியார்கிட்ட பணம் கொடுத்து சாமி சொன்ன மாதிரி போய் சொல்ல வச்சம்மா. அதுக்கு சாமி எனக்கு தண்டனை கொடுத்துருச்சுமா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, யாராச்சும் என் பிள்ளைய காப்பாத்துங்களே, வயிற்றுல தூக்கிட்டு போங்களே. ஐயோ என்னங்க பாத்துட்டு நிக்கிறீங்களே. வாங்க மாப்பிள, வாமா. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. ஆமாமா, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் ஊர்ல இல்லாத நேரத்துல அம்மா அவசரப்பட்டு நிச்சயார்த்தம் பண்ணிட்டாங்க. என்ன மாப்பிள, என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, நம்ம அபிராமி காளிமுத்து விரும்புது. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் மாமா. அபிராமி தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அவளோட மானத்தை காப்பாத்திருக்காரு, நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்காரு. இவ்வளவு காரணமா இருந்த செல்லதுரைய சரியான நேரத்துல ஆஸ்பத்திரி கொண்டு போய் அவன் உயிரையும் காப்பாத்திருக்கிறாரு. இதெல்லாம் கேட்கிறப்ப காளிமுத்துவ எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல மாமா. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறவன் தான் அவளுக்கு புருஷனா இருக்க முடியும். எனக்கு குறிச்ச அந்த முகூர்த்தத்துல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன மாமா சொல்றீங்க? நீங்களே சொல்லும் போது நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நீங்களாம் இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைங்க. என்ன அபிராமி, சரிதானா?